Thank you, first Sundar. ground. Thank you very much. Thank you, sir. அனைவருக்கும் காலை வணக்கம். பெரிய சுந்தர் சொன்ன மாதிரி ஒரு கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் செயலிழந்து எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடக்கிற காலகட்டத்தில் நம்ம டீம் வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை, ஒரு சாதனையை செஞ்சுட்டு நம்ம இப்ப வந்து பேசிட்டு இருக்கோம். அனைவருக்கும் பிளாட்டினம் லெவல் இருந்து மேல இருக்கிற அத்தனை பேருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது வந்து நீங்க எடுத்து வச்சிருக்கிற முதல் படி, உங்கள் வாழ்க்கையில நீங்க எடுத்து வச்சிருக்கிற வெற்றிக்கான முதல் படின்னு மனசில் பதிவு வச்சுக்கோங்க. 100% அதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. ஓகே, அந்த படி உங்களை அனைவரையும் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அருமையா எடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்த ஆண்டு என்பது நம்மளுடைய வருஷம், அதுல மைண்ட்ல பதிவு வச்சுங்க, நம்ம வருஷம். ஸோ அதற்கு அருமையான ஒரு தொடக்கத்தை நீங்கள் அனைவரும் முடிச்சுட்டு வந்து இப்ப கேட்டுட்டு கொண்டிருக்கீங்க. இங்க யாரும் புது நபர்கள் யாரும் கிடையாது, அனைவருமே லீடர்ஸ் தான். லீடர்ஸோட முக்கியமான விஷயம் ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயம். எவ்வளவு ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்றீங்க, அந்த ட்ரைனிங்ல இருந்து நீங்க என்ன நோட் பண்ணி, இப்ப எல்லாத்துக்கும் கையிலேயே டைரியோ பேனாவா இருக்கான்னு நோட் பண்ணிக்கங்க. சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய சொந்த மொழியில தமிழ்ல வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கங்க. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை டவுட் கிளியர் பண்றதுக்கோ சந்தேகம் கேட்கறதுக்கோ நாளைக்கு வீட்டுக்கு வந்து 2 நாள் கழிச்சு கூட அதை எடுத்து மறுபடியும் பாக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செய்து எல்லாம் ஒரு பேனா எடுத்து வச்சுங்க. அமைதியா முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரைனிங் முடிய வரைக்கும் 1 மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரம் இருக்கும். ஏன்னா பிளான் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், வேற எதுவும் இங்க பேச போறது கிடையாது. ஏன்னா நம்ம கம்பெனியோடைய மிகப்பெரிய பலம், அதாவது 2023 இப்ப 2023 நம்ம கம்பெனி டாப் 5 கம்பெனியில் ஒரு கம்பெனியாக மாறப்போகிறது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. டாப் 5 கம்பெனி ஒரு கம்பெனி 2025 டாப் 1 கம்பெனி, டாப் நம்பர் 1 கம்பெனியாக மாறப்போகிற ஒரு கம்பெனியை பற்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால அந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து மிகப்பெரிய பலம். நம்மளுடைய இந்த கம்பெனி வந்து டாப் லெவலுக்கு போறதுக்கு மார்க்கெட்டிங் பிளான் மிக மிக முக்கியமான பலம். அந்த மார்க்கெட்டிங் பிளான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். திரும்ப 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 மார்க்கெட்டிங் பிளான் யார் உங்களை கூப்பிட்டு கேட்டா கூட நீங்க உட்கார வச்சு சார் உட்காருங்க சார்னு சொல்லி பேப்பர் எடுத்து வச்சு இந்த பிளானை ஃபுல்லா சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறத யாருமே தடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனாலதான் இந்த பிளானோட விஷயம். இது வந்து நீங்க எல்லாருமே இப்ப லீடர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க அத்தனை பேர் லீடர்ஸ். எல்லாரும் தயவு செய்து போனை வந்து மியூட் அப்படி பண்ணி வச்சிருங்க. எந்த காரணத்தை கொண்டு மியூட் ஆன் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீடியோவை ஆஃப் பண்ணிருங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ல என்ன வருது அப்படிங்கறத உன்னிப்பா கவனிங்க. புரியறத நோட் பண்ணிக்கங்க, புரியாத டவுட் நோட் பண்ணி வச்சுங்க. மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் அச்சீவர்ஸ். முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம், அனைவருக்குமான வாழ்த்துக்கள். குறிப்பா அந்த கிரவுன் அம்பாசிடர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கிரவுண்ட் மெம்பர்ஸ், கிரவுன் டைமண்ட் பேரெல்லாம் எல்லாத்தோட போட்டோ பேரெல்லாம் போடணும்னு நினைச்சா அதுக்கு பத்தாது. நிறைய இடம் வேணும், ஸ்பேஸ் வேணும், நிறைய ஒர்க் பண்ணுங்கிறதுனால வீடியோவை கிரியேட் பண்ணி போடுறதுனால முடியல. ஸோ டாப் கிரவுன் அம்பாசிடரா முடிச்சிருக்கிற 6 பேர் கிரவுன் அம்பாசிடர் முடிச்சிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வெல்கம் ஸ்பீச் கொடுத்த சுந்தர் நம்முடைய சூப்பர் கேலரி, அதே மாதிரி வெங்கடேஷ் நாமக்கல், சுரேஷ் சார் கோயம்புத்தூர் கேலரி, ஸ்டாலின் கோயம்புத்தூர், ஆனந்த் கூடலூர், அதே மாதிரி ஸ்ரீகாந்த் திருப்பூர். சோ இத்தனை பேர் வந்து நம்மளதுல வந்து கிரவுன் அம்பாசிடர் முடிச்சிருக்காங்க. கம்பெனியோட டாப் அச்சீவ்மெண்ட் முடிச்சாச்சு. இனி அவங்களுக்கு கீழே அடுத்த லெவல்ல நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கிரவுன் டைமண்ட்ல ராயல் கிரவுன், உங்களை எல்லாத்தோட பேரையும் சொல்லணும்னு ஆசை, எல்லாத்துக்கூட நேரடியா போட்டோ போட்டு எல்லாத்தையும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசை. பட் அதுக்கான டைம் இல்லை, நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மீட்டிங் பண்ண போறோம், கிராண்டான ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம். அந்த ப்ரோக்ராம்ல வச்சு இங்க அனைவரையும் ஸ்டேஜ்ல வர வச்சு அவங்களுக்கான மெடல்ஸ், ஷீல்டு மாதிரி கொடுத்து மிகப்பெரிய பாராட்டுதல் கொடுத்து போட்டோ எடுத்து நம்ம அதை வீட்டுல வைக்கணும் அத்தனை பேருமே. அந்த மாதிரி ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் நம்ம சிஇஓ கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த கொரோனாவோட இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற ப்ரோக்ராம் அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம நேரடியாக பிரசன்டேஷனுக்கு போறேன். கம்ப்ளீட் பிளான் பிரசன்டேஷன். ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்ப நான் பேசுறது கேக்குதா? கிளீனா கேக்குது. கிளீனா கேக்குது சார். ரைட்.
இப்ப நான் சொல்ல போற பிரசன்டேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரசன்டேஷன் தான். இதுல யாருக்கும் டவுட் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அந்த இன்கம் ஃபுல் பிளான் சொல்லணுங்கிறதுனால இந்த 3 நாள், ஏன்னா இந்த பிளான் வந்து நம்ம ரெகுலரா கேட்டது, முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 5 இன்கம் கேட்ட விஷயம். இருந்தாலும் அது ஒரு இதா நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் பிளானுக்கு போயிடலாம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா கம்பெனிலுமே அப்படிதான். நம்ம கம்பெனில ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு தேவையான கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் டீடைல்ஸ். நீங்க உங்க ஐடி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே அக்கௌண்ட்ல உள்ள போய் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஐடியை பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க லாகின் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணணும். இல்ல சார் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள லாகின் பண்ணி மறுபடியும் அதெல்லாம் அப்டேட் பண்ணாம வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் நீங்க கம்பெனியில் கொடுத்தா அந்த பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது வரும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் சைட்டுக்குள்ள லாகின் பண்ணும்போது இந்த பேங்க் கார்டுல இருந்து பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிருங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம கம்பெனி கேட்கும்போது இதோட ப்ரூஃப் நம்ம கொடுக்க வேண்டியது வரும், அல்லது ஆன்லைன்ல அப்டேட் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? ரைட். உங்க பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் உங்க மொபைலுக்கு மெசேஜ் வரும். ஐடி நம்பர் தான் உங்களுடைய பர்மனன்ட் ஐடி நம்பர். நாளைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து கொடுக்க போகிற ஒரு ஐடி நம்பர் அந்த ஐடி நம்பர் தான். ஓகேங்களா? அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த முதல்ல வர்ற பாஸ்வேர்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களுடைய பர்சனல் பாஸ்வேர்டா போட்டுருங்க. ஏன்னா நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு காமன் பாஸ்வேர்டு போடுவோம், 1 2 3 4 5 6 இல்ல அந்த மாதிரி அது ஒரு பொதுவா எல்லாத்துக்கும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போட்டு தான் உங்க ஐடி ரெஜிஸ்டர் ஆகும். பட் அந்த என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்காங்கிறது ஒரு மொபைலுக்கு மெசேஜ் வரும். நீங்க அதை ஓபன் பண்ணி அதை லாகின் பண்ணி உள்ள போய் உங்களுக்கு சீக்கிரட்டான ஏதோ ஒரு பாஸ்வேர்டு நீங்க போட்டு லாகின் பண்ணி உள்ள செட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய விர்ச்சுவல் ஆபீஸ். அந்த ஐடி நம்பர் பாஸ்வேர்டு தான் உங்களுடைய ஆபீஸுக்கான டோர் சாவி. அதை பர்மனண்டா வச்சுக்கங்க. உங்கள் ஐடியை நீங்கள் டெய்லி ஓபன் பண்ணி பாக்குறீங்களா? நீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க, டெய்லி அந்த ஆபீஸை திறந்து அதை சுத்தம் பண்ணி அந்த ஆபீஸ்ல இருக்கிற விஷயங்கள் ஆபீஸை நீங்க பாக்குறீங்களா? எங்க சார் நான் எங்கேயும் வாரத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு ஒரு நாள்னா அப்படின்னா நீங்க அது வந்து ஒரு முழுமையான வணிகமாக இதை நினைக்கவில்லை. உங்களுடைய ஆபீஸ் இந்த ஐடி நம்பர் பாஸ்வேர்டுங்கிறது டெய்லி நீங்க ஓபன் பண்ணி ஒரு தடவை 2 தடவை அந்த ஆபீஸ் ஓபன் பண்ணி உள்ள ஓபன் பண்ணி எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, லெஃப்ட்ல ரைட்ல எவ்வளவு பிவி வந்திருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க, அந்த வெப்சைட்டை ஃபெமிலியர் ஆகணும். உள்ள போய் நீங்க ஓபன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு தெரிஞ்சுட்டு இது எப்படி சார் பாக்குறதுன்னு தெரியலன்னா பக்கத்து நண்பர்கிட்ட கேட்டு எப்படி சார் ஓபன் பண்றது, எப்படி ட்ரீ ஓபன் பண்றது, நான் என்னோட ஐடியா இருக்குது, என்னோட ஃப்ரெண்டோட ஐடி எங்க இருக்குதுங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டேதான் ஆக வேண்டும். அப்ப உங்க ஆபீஸை இந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்க தான் வச்சிருக்கணும். இந்த பாஸ்வேர்டு வேற யாரும் கொடுக்காதீங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். அப்ப முதல் விஷயம், நீங்க உங்க ஐடியை ஓபன் பண்ணி பாக்குறீங்களா? சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸ்மார்ட் போன்ங்கிற விஷயம் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் எத்தனை பேருக்கு யூஸ் பண்ண தெரியும்? அதுல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா? இப்போ வாட்ஸ்அப் இப்போ யூஸ் பண்றோமா, ஃபேஸ்புக் யூஸ் பண்றோமா? தெரியாது. அதுல இருக்கிற 1% கூட நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு யூஸ் பண்றோமா இல்லையா? அப்போது தேவை என்று வரும்போது பண்ணித்தான் ஆகணும். எல்லாரும் ஐடி இது வரைக்கும் யாருமே ஐடி ஓபன் பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னா முதலில் உங்கள் ஐடியை ஓபன் பண்ணி டெய்லி நீங்க அந்த ட்ரீயை பார்க்கணும். உங்க ட்ரீ எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, நான் எவ்வளவு, அந்த விஷயத்த உங்க மனசுல இருக்கணும். உங்க ட்ரீ என்னை கேட்டீங்கன்னா என்னோட ட்ரீ கிட்டத்தட்ட 5000 10,000 பேருக்கு மேல இருக்காங்க. எந்த ஐடி எங்க இருக்குதுன்னு என்னால சொல்ல முடியும், எந்த டீம்ல எங்க இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த ட்ரீயை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது டெய்லி பார்க்க தெரியும் என்னோட லெஃப்ட்ல யார் இருக்கா, ரைட்ல யார் இருக்கா, இப்ப வெங்கட் எங்க இருக்காங்க, ஸ்டாலின் எங்க இருக்காரு, சுந்தரோட ஐடி எங்க இருக்குது, அவரோட லெஃப்ட்ல யார் இருக்கா, ரைட்ல யார் இருக்கா, இத்தனை விஷயங்களே. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையே மாற்ற போகுது. ஒரு வருஷத்துல நம்மளுடைய இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். அப்ப இந்த ஒரு ஆபீஸ் என்னுடைய ஆபீஸ் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குற இந்த ஆபீஸ் நான் டெய்லி விர்ச்சுவல் ஆபீஸ் ஓபன் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? ரைட். பாத்ரூம் கட்டுறதுக்கு மண்ணு போதுமா? இல்ல அதான் உன்னை கேட்க. யாரோ மியூட் எடுத்து விடுறாங்க அல்லது புதுசா வந்தவங்களான்னு தெரியல, பாத்துக்கணும். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ், நீங்க ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். உங்க ஐடி வந்து ஃபர்ஸ்ட் முதல் முறையாக அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும், ஆக்டிவேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 6000 rupees நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு தடவை. முதல் பர்ச்சேஸ், ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ங்கிற விஷயத்துல 6000 rupees பர்ச்சேஸ் பண்ணணும். இல்ல 6000 rupees தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா, அப்படி ஏதாவது கண்டிஷன் இருக்கு அப்படின்னு இல்ல. அது கம்மியா கூட 4 பேக்கேஜ் உங்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். 1500 ரூபாயில நீங்க ஜாயின் பண்ணலாம், 3000 ரூபாயில ஜாயின் பண்ணலாம், 4100 அல்லது 6000 ரூபாயில எதுல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவை நீங்க எந்த பேக்கேஜ்ல ஜாயினிங் வரும்போதும் கம்பெனி 2 விஷயத்தை உங்களுக்கு தர்றாங்க. உதாரணத்துக்கு 6000 ரூபாய்க்கு ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னா ஒரு பிசினஸ் பாயிண்ட் கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க.
என்னோட டீம்ல ஒருத்தர் 6000 ரூபாய்க்கு ஜாயின் பண்றாருன்னா என்னுடைய இப்ப ஏ டீம்ல ஜாயின் பண்றாருன்னா என்ன ஏ டீம்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு பிசினஸ் பாயிண்ட் என்னோட அக்கௌண்ட்ல சேரும். அதே சமயம் 500 பிசினஸ் வால்யூம் பிவி ரீபர்ச்சேஸ் பிவியும் என்னோட டீம்ல சேரும். அப்ப ஃபர்ஸ்ட் நியூவா ஜாயின் பண்ணும்போதே இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பெனி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டையும் தர வேற எந்த கம்பெனி இருக்கு இந்தியாவில் இருக்கிறதா எனக்கு தெரியல. புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணும்பொழுது பிபியும் கொடுத்து பிவியும் கொடுக்குற கம்பெனி வேற இல்ல. 1500 ரூபாய் ஜாயின் பண்ணா கூட கால் பிசினஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. 0.25 பிசினஸ் பாயிண்ட் 125 பிவி. அப்ப யோசிச்சு பாருங்க, புதிய நபர்கள் சேர சேர பிசினஸ் பாயிண்ட்டும் ஏறும் பிவியும் ஏறும். இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் 10 இன்கம் நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த பிசினஸ் பாயிண்டையும் பிசினஸ் வால்யூம் ரெண்டையும் சேர்த்து 2 வகையான இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து இப்ப நம்ம பார்க்க போற விஷயம். சோ இதுல எதுல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். 6000 ரூபாய் 3000 ரூபாய் இதுல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் நீங்க பண்ணும்போது ஹோம் கேர் கிச்சன் கேர் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு 10 ப்ராடக்ட் இருக்கும். இந்த ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், ஹேண்ட் வாஷ், டிஷ் வாஷ், அந்த மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயில், டீ தூள், அந்த மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட் மட்டும் நம்ம முதல் முறையாக வாங்கும் போது வாங்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ரீபர்ச்சேஸ்ல எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல மட்டும் ஒரு 10 ப்ராடக்ட், கிட்டத்தட்ட 250 ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. அதுல ஒரு 10 ப்ராடக்டை தவிர 240 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட்டை வேண்டாலும் பொருளை வேண்டுமானாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு தெரியும், பர்சனல் கேர், பியூட்டி கேர், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, சைல்டு கேர், கிச்சன் கேர், ஹெல்த் கேர், எல்லா ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. அதுல ஒரு 10 ப்ராடக்ட்டை தவிர பாக்கி எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் தான் இப்ப நான் சொன்னேன். ரீபர்ச்சேஸ் முதல் முறையாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் ஒரு பேஸ்ட் வேணும்னா கூட, ஒரு சோப்பு வேண்டுமானாலும் கூட நீங்க வாங்கிக்கலாம். முதல் முறையா வாங்கும்போது மட்டும் 6000க்கு வாங்கணும் 3000க்கு வாங்கணுங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ்ல உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் வாழ்நாள் முழுவதும். ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க உங்களுக்கு தேவையான பொருளை ஒரு தடவை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஐடியோட ரீபர்ச்சேஸ் இன்கம் ஆக்டிவேட் ஆயிரும். வெறும் 500 ரூபாய்க்கு ஒரு தடவை உங்களுக்கு வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீபர்ச்சேஸ்லயும் நீங்கள் வருமானம் வாங்குவதற்கு தகுதி பெறுகிறீர்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஐடியோட கலர் வந்து ரோஸ் கலரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணும்போது ஐடி ரெட் கலரா இருக்கும். நீங்க ஒரு 3000 ரூபாய்க்கு அல்லது 6000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஐடி வந்து ரோஸ் கலரா மாறிடும். அது போக ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரீபர்ச்சேஸ் பண்றீங்க, ரெண்டாவது ட்ரிப் ஏதோ ஒரு பொருள், ஒரு சோப்பு, பேஸ்ட், அந்த மாதிரி நீங்க வாங்கும் போது உங்க ஐடி வந்து அந்த ரோஸ் கலர் வந்து பர்பிள் கலர், அதாவது அந்த வயலட் கலருக்கா உங்களுக்கு அது மாறிடும். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸும் பண்ணிட்டீங்க, ரீபர்ச்சேஸும் பண்ணிட்டீங்கிறது உங்களுக்கு ப்ரூஃப். ஓகேங்களா? ரைட். கம்பெனியோட இன்கம் ஸ்ட்ரீம் உங்களுக்கு தெரியும். முதல் இன்கம் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல் வருமானம் ரீட்டைல் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் வரக்கூடிய 9 வருமானத்தையும் 2 வகைகளில் கம்பெனி தருது. நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றீங்கல்ல, நீங்க பண்றீங்க, அதே மாதிரி உங்களுக்கு டீம்ல கீழே வரவங்க புதுசா ஜாயின் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வர்றாங்க. அதை அடிப்படையாக கொண்ட, அதாவது பிசினஸ் பாயிண்ட் பிபி அடிப்படையாக கொண்ட ஒரு 3 வருமானத்தை கம்பெனி நமக்கு தருது. நல்லா இந்த ஒரு ஸ்டில்ல மட்டும் மனசுல பதிவு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ரீட்டைல் ப்ராஃபிட்ங்கிறது செப்பரேட். நீங்க வாங்கி நீங்க விற்கும் போது கிடைக்கிற வணிகத்தில் கிடைக்கிற, நீங்க விற்கும் போது கிடைக்கிற இன்கம். ஓகேங்களா? அது தனியா வச்சுங்க. பாக்கி இருக்கக்கூடிய 3 இன்கம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் நீங்க ஜாயின் பண்ண மாதிரி உங்க டீம்ல புது நபர்கள் சேரும் போது பிசினஸ் பாயிண்ட் நம்ம கம்பெனி தர்றாங்கன்னு சொன்ன, அதை அடிப்படையாக கொண்ட 3 வருமானம் நமக்கு இருக்குது. ரெண்டாவது ரீபர்ச்சேஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அடுத்த வருமானம் என்பது பாக்கி இருக்கக்கூடிய 6 வருமானமும் ரீபர்ச்சேஸை அடிப்படையாக கொண்டது. ரீபர்ச்சேஸ் அதாவது பிவிஐ அடிப்படையாக கொண்டது. பிவி. ஓகேங்களா? டீம் போனஸ், டீம் பில்டிங் போனஸ், டீம் கன்சல்டன்சி போனஸ், பர்சனல் பிசினஸ் வால்யூம் போனஸ், லீடர்ஷிப் போனஸ் அண்ட் ராயல்டி கிளப் போனஸ். இப்படி 2 செக்மெண்டா பிரியுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 செக்மெண்டா பிரியுது. 6 வருமானங்கள் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸை அடிப்படையாக கொண்ட வருமானம் 3. பாக்கி இருக்கிற 6 வருமானம் நம்மளது வந்து ரீபர்ச்சேஸ் அடிப்படையாக கொண்ட. சோ வாழ்நாள் முழுவதும் நமக்கு வருமானம் தரப்போகிற விஷயம் முதல் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸை விட ரீபர்ச்சேஸ் தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வருமானம் வரப்போகுது. இந்த 2 செக்மெண்டா இதில் பிரியுது. ஓகேங்களா? ரைட். இப்போ ரீட்டைல் ப்ராஃபிட் என்னன்னு பாத்துடலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க. இப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றாரு, 6000 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணும்போது அவருக்கு பிசினஸ் பாயிண்ட், ஒரு பிசினஸ் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பிசினஸ் பாயிண்டை அடிப்படையாக கொண்டு கம்பெனி 3 வருமானம் தருதுன்னு உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? அதே 6000 ரூபாய் ஜாயின் பண்ணும்போது 500 பிவியும் கம்பெனி தருது. இந்த 500 பிவியை அடிப்படையாக, இந்த 500 பிவில
இந்த 6 வருமானத்துக்கு கம்பெனி தர்றாங்க. அது போக ரீபர்ச்சேஸ், நியூ ஜாயினிங்லயே 2 வகையான வருமானத்திற்கும் கம்பெனி வழி பண்ணிடுறாங்க. எந்த கம்பெனியும் எனக்கு தெரிஞ்சு நீங்க இல்லவே இல்லை. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ஜாயினிங் வர வர இதுலயும் இன்கம் கிடைக்கும், இதுல 9 வகையான இன்கமுக்கு நீங்க தகுதி பெறுகிறீர்கள் வெறும் ஜாயினிங்ல மட்டும். ஓகே, அது போக ரீபர்ச்சேஸ். ஓகே, இந்த 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 ஸ்ட்ரக்சரை மட்டும் மைண்ட்ல பதிவு வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ரைட். ஃபர்ஸ்ட் இன்கம், ரீட்டைல் ப்ராஃபிட் எல்லாத்துக்கும் தெரியும். கேட்கலையா? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்கம், ரீட்டைல் ப்ராஃபிட். நீங்க 6000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. கம்பெனியோட ஃபர்ஸ்ட் இன்கம் லைஃப் டைம் 1+1 ஆஃபர். உங்களுக்கு தெரியும், முதல் முறையா பர்ச்சேஸ் பண்ணும் போதே 1+1 தர்ற கம்பெனி ஏதாவது இருக்கான்னு நீங்க யோசிங்க. எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்ல. கம்பெனி தர்றாங்க. அப்ப 6000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா பொருட்களும் 2 கிடைக்கும். உதாரணத்துக்கு 200 ரூபாய்க்கு எம்ஆர்பி வேல்யூ இருக்கிற ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க, 200 ரூபாய் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு 200 ரூபாய் மதிப்புள்ள அதே பொருள் 2 பொருள்கள் கிடைக்கும். இப்ப அதை சேல் பண்றீங்க. சேல் பண்ணும்போது உங்களுடைய லாபம் 200 ரூபாய். அப்ப ரீட்டைல் ப்ராஃபிட் என்பது 100%. ஒரு நபர் கூட உங்க டீம்ல ஜாயின் பண்ணலினா கூட உங்களால் இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் 10,000, 20,000, 30,000 சிம்பிளா வீட்டுக்கு வந்து சம்பாதிக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்டிப்பா நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும், சர்வீஸ்ல ஜெயிக்கணும் என்றால் நீங்கள் குறைந்தது மாசம் ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்காவது ரீட்டைல் பண்ணிருக்கணும். அதாவது ஒரு 4 or 5 கஸ்டமர்ஸ், குறைந்தபட்சம் ஒரு 5 பேருக்காவது நீங்கள் ப்ராடக்ட் கொடுக்கணும். அப்படி நீங்க ப்ராடக்ட் கொடுக்கல அப்படின்னா 2 விஷயங்கள் நடக்காது. ஒன்று, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, அதை கொடுத்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும், எப்படி டெஸ்டிமோனியல் என்ன, ப்ராடக்டோட பலன்கள் என்ன, பெனிஃபிட் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அதை மனப்பூர்வமாக ப்ராடக்டை நீங்க நம்ப மாட்டீங்க. பொருளை நீங்க நம்பணும் அப்படின்னா உங்க அப்ளைன் சொல்ற டெஸ்டிமோனியல், நான் கீழே சொல்ற அதெல்லாம் 2ஆம் பட்சம். நீங்கள் நேரடியாக ஒரு 5 இருந்து 10 பேருக்கு பொருள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் தான் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 5 பேருக்கு பொருள் கொடுத்து அதன் மூலம் ரிசல்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் கிடைக்கும். ஓ, இந்த ப்ராடக்ட் கொடுக்கும்போது இப்படி ரிசல்ட் கிடைக்குதா சார், சூப்பரா இருக்குது ப்ராடக்ட்ங்கிற அந்த உள்ளுக்குள்ள அந்த பொருள்களில் மேல் உங்களுக்கு வருகிற நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்க ரீட்டைல் செஞ்சிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 லட்சம் ரூபாய் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மினிமம் 5,000 இருந்து 10,000 ரூபாய்க்கு நீங்க ரீட்டைல் பண்ணிருக்கணும். பொருள்களை பத்தி தெரியும், ரிசல்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுடைய லாபம் என்னன்னு நினைச்சு பாருங்க. ஒரு 10,000, 5,000 இருந்து 10,000 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சுன்னா இந்த பிசினஸ் பண்றதுக்கான டோட்டல் செலவு நீங்க பாத்துக்கலாம். உங்க வீட்டுல இருந்து ஆல்ரெடி உங்க கையில இருந்து பணத்தை எடுத்து செய்ய வேண்டிய வேலையே இந்த பிசினஸ்ல கிடையாது. சர்வத்திரையில வந்து எனக்கு எந்த வருமானமும் வரலன்னு ஒருத்தர் வெளியே போனார்னா என்ன அர்த்தம்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒன்றுமே இந்த பிசினஸ்ல செய்யலன்னு அர்த்தம். 6,000 ரூபாய் ஜாயின் பண்ணிக்கிட்டு 12,000 பொருள் கிடைக்குது. வித்தின் 6,000 ரூபாய் லாபம், 100% லாபம். மாதம் மைண்ட்ல பதிவு வச்சுங்க. நம்ம சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் ரீட்டைல் பண்ணிருக்கணும். கம்பல்சரி செய்திருங்கள். மினிமம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் உங்களுக்கு உங்க செலவுக்கு உண்டான வருமானத்தை ஒரு 5 இருந்து 10 பேருக்கு பொருள் கொடுப்பதன் மூலம் உங்களால் சம்பாதிக்க முடியும். சார், சோப்பு ஒரு 10, 20 சோப்பு கொடுத்தா உங்க லாபம் எவ்வளவு? அப்போ முதல் குவாலிட்டி. நான் இந்த பாயிண்ட் ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ரீட்டைல் பண்றது இல்ல. தயவு செய்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏனென்றால் இப்போ பொருள்களை வாங்குவதற்கு எந்த திறமையும் உங்களுக்கு தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு எந்த திறமையுமே தெரியல. யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் யார் வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல வைஃப் இருக்காங்க, அல்லது வந்து பையன் இருக்கிறான், அல்லது உங்ககிட்டயே ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து சார் சாயந்தரத்துக்குள்ள செலவு பண்ணிட்டு வந்துன்னு சொன்னா உங்களால பண்ண முடியுமா? முடியாதா? உங்க மனைவியோ உங்க சகோதரியோ கொடுத்து விட்டா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அம்மாட்ட கொடுத்து விடுங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன், சாயந்தரத்துக்குள்ள படையப்பா ஏதோ ஒரு படத்துல வர்ற மாதிரி ஒரு பைசா பாக்கி இல்லாமல் செலவு பண்ணிட்டு வர்றதுன்னு சொன்னா பண்ண முடியுமா? முடியாதா? பண்ணுவோம். அதுக்கு எந்த திறமையும் தேவையில்லை. வாங்குவதற்கு எந்த திறமையும் தேவையில்லை. ஆனால் விற்பதற்கு சார், நீ தங்கத்தவே கொண்டே கொடுத்தாலும் உங்களால் விற்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு தெரியுமா? தங்கம் தான் கொண்டு ஈஸியா வாங்கிடுறாங்களா? யாரு நீங்க எங்க இருந்து வர்றீங்க, இந்த தங்கம் உங்களுக்கு எப்படி இருந்து, என்ன ப்ரூஃப் என்ன, ஐடி ப்ரூஃப் என்ன, அந்த ப்ரூஃப் என்ன, இந்த ப்ரூஃப் என்ன, அது கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாரா இருந்துன்னா 1008 கேள்விகள். யாருது இது, உங்களுதா, என்ன விஷயம் ஏது? அப்ப விற்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல. இந்த பிசினஸ்ல நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு சாதனை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. எனக்கு தெரியும். ஒரு டைமண்டோ, எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட், ஒரு ராயல் கிரவுன், ஒரு கிரவுன் அம்பாசிடர் ரேங்க் முடிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு மேல நம்மளுக்கு ரேங்கே கிடையாது.
இப்ப எக்ஸிகூட்டிவ் ரேங்க்ல இருக்கிறவங்க நீ அடுத்த 2 மாசத்துல நீங்க அதை கிரவுண்ட் அம்பாசிடர் அடிச்சிருவீங்க. 100% நான் சொல்றேன். அடுத்த 2-3 மாசத்துல நீங்க கிரவுண்ட் அம்பாசிடர் முடிச்சிருவீங்க. எந்த சந்தேகம் இல்ல. அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஆனா உங்களுக்கு பொருள்களை பேசி விற்க தெரியுமா? ஒரு கீரை விற்கிற பெண்மணி கூட ஒரு கீரை விற்கிறாங்க. அது எவ்வளவு விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு பொறுமை இருக்கணும் தெரியுமா அந்த விஷயத்துக்கு? எந்த மாதிரியான சந்தேகங்கள், எந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு கேட்டு அதற்கு விளக்கம் உங்க அப்ளைன்ட்டு கேட்டு அதுக்கு நீங்க பதில் கொடுத்து ஒரு 10 பேருக்கு நீங்க ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாசம் 10,000 ரூபாய் இருந்து 20,000 ரூபாய் சாலிடா உங்களுக்கு இன்கம் வரும். கஸ்டமர் அதிகமாவாங்க. நீங்க ஒரு 10 பேர் தான் கொடுத்துருப்பீங்க, 5 பேர் தான் கொடுத்துருப்பீங்க. அந்த 5ங்கிறது 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும். இந்த கஸ்டமர் புது கஸ்டமர் கொண்டு வருவாரு. மாசம் 5,000 10,000 மாறும், 20,000 மாறும். அந்த வருமானத்தை வச்சு உங்க சர்வீஸ் பிசினஸ் டீம் பில்ட் பண்றது எவ்வளவு ஈஸி. சோ நான் இப்ப சொல்ற ஞாபகம் வச்சுங்க, நம்ம சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் சிஸ்டம் மினிமம் 5,000 இருந்து 10,000 ரூபாய்க்கு நீங்க ரீட்டைல் செய்திருக்க வேண்டும். செய்யவில்லை என்றால் நீங்கள் பயிற்சி எடுக்கவில்லை என்ற அர்த்தம். வித்து பாருங்களேன், வித்து பாருங்களேன். சோ சேல்ஸ் என்பது ஒரு திறமை. இன்னைக்கு டாப் கோடீஸ்வரர்கள் அனைவருமே எல்லாருமே மிகப்பெரிய சேல்ஸ்மேன் தான். தீருபாய் அம்பானி உள்பட விற்றவர், தலையில துணி தூக்கிட்டு மூட்டை மூட்டை தூக்கிட்டு விற்றவர் அவங்க எல்லாம். சோ ஒரு சேல்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சிறந்த சேல்ஸ்மேனாக இருக்க வேண்டும். அது ஒரு அடிப்படையான குவாலிட்டி. கீழே வரவங்க டீம்ல வரவங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும், நான் வித்திருந்தா தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். என்ன காம்பினேஷன் கொடுக்கணும், நான் கொடுத்த ரிசல்ட் எடுத்திருக்கிறேன், பையனுக்கு கொடுத்திருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துருக்கேன், மாமா கொடுத்திருக்கேன், ரிசல்ட் எடுத்திருக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் செய்திருக்க வேண்டும். சோ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரீட்டைல் ப்ராஃபிட் 100% லாபம் நம்ம வருமானத்தில் இருக்கு. நீங்கள் எல்லாரும் செய்யுங்க தயவு செய்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். யூஸ் த ப்ராடக்ட், ஷேர் த ப்ராடக்ட். அதுல வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் 100% நமக்கு. ஒரு நபரை சேர்த்துறதுக்கு முன்னாடி நீங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க ஜாயின் பண்றீங்க, 2 நபர்களை நிச்சயமாக அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். நமக்கு 2 டீம் தான், ஏ டீம் பி டீம். ஏ என்ற ஒரு நபரையும் பி டி நபரையும், இந்த 2 பேரையும் ஸ்பான்சர் நீங்களா தான் இருக்கணும். அதாவது இப்ப இம்மிடியட்டா நான் ஸ்பான்சர் பண்ணமான்னு கேட்டா அப்படி கிடையாது, கீழே கூட வரலாம். இப்ப இந்த பிங்கிற நபர் வந்து உங்க அப்ளைன் மேல இருந்து கொடுத்துட்டாரு, நீங்க வந்து பி கொடுக்க, நீங்க உங்க 2வது நபர் கொடுக்கறதுக்குள்ள ஒரு சைடுல வந்து ஒரு 10 பேர்த்த கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா நீங்க அந்த 10 பேர்த்து கீழே கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனா 2 பேர்கள் உங்களுடைய டைரக்டர் ரெஃபரலா உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்ல ஏ டீம்ல குறைந்தபட்சம் ஒருத்தரும் பி டீம்ல ஒருத்தரும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இந்த இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க, லெஃப்ட்ல ஒருத்தர் 6,000 ரூபாயில, ரைட்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாங்க. 3வது ஒரு நபர் ஏ டீம்லயோ பி டீம்லயோ 3வதாக ஒரு பிசினஸ் பாயிண்ட், அதாவது ஒரு 6,000 ரூபாய்க்கு ஒரு நபர் ஜாயின் பண்ணும்போது 2:1 அல்லது 1:2 ஃபர்ஸ்ட் பேர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஜோடிக்கு உங்க வருமானம் வரணும்னா 2 பேர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும். லெஃப்ட்ல 2 பிசினஸ் பாயிண்ட், ரைட்ல ஒரு பிசினஸ் பாயிண்ட், அல்லது 1:2 எப்படி வேணாலும் வரலாம். ஃபர்ஸ்ட் பேர் கம்ப்ளீட் ஆகுது, உங்களுக்கு முதல் வருமானம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ், புதுசா கம்பெனியில உங்க டீம்ல ஜாயின் பண்றவங்க மூலம் உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் 500 ரூபாய். 2:1 or 1:2. இதுக்கப்புறம் 2வது ஜோடி, 2வது பேர் அப்படிங்கிறது வந்து 2வது பேர்ல இருந்து அன்லிமிட்டட் டெப்த் லைஃப் லாங் 1:1 தான் ஜோடி. ஒரு ஜோடிங்கிறது 1:1 தான். முதல் ஜோடி மட்டும் தான் 2:1 or 1:2. அதுக்கப்புறம் 1:1. சார் 6,000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணா 1,500 ரூபாய்க்கு 4 பேர் ஜாயின் பண்ணா கூட ஒரு பிசினஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. 3,000 ரூபாயில 2 பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஒரு பிசினஸ் பாயிண்ட். 6,000 பிசினஸ் பாயிண்ட் சேரும்போது அப்படிதான் கணக்கு. இவங்க வந்து 6,000 rupees ஜாயினிங்கா நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். கேட்கலாம்? ரைட். இப்போ 1:1 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுடைய வருமானம் ஃபர்ஸ்ட் பேர், அதாவது ஃபர்ஸ்ட் பேருக்கு 500 வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் 1:1க்கு 2வது பேர் இருந்து ஒரு ஜோடிக்கு 500 ரூபாய். 2:2 வந்தால் இன்னைக்கு வந்து 24 மணி நேரத்துல எனக்கு வந்து 2 பிசினஸ் பாயிண்ட் லெஃப்ட்லயும் 2 பிசினஸ் பாயிண்ட் ரைட்லயும் வந்துச்சுன்னா 1000 ரூபாய் உங்கள் வருமானம். அடுத்தது 3 ஜோடி வந்தா 1,500, 4 ஜோடி வந்துன்னா 2,000 ரூபாய். அதிகபட்சமாக நான் சொல்லிக்கிற முதல்ல ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான். மற்ற எல்லா கம்பெனிலையும் பண்ற மாதிரி 3 ஐடி என்னோட பேர்ல போட்டுக்கலாம், அல்லது 7 ஐடி போட்டுக்கலாம், அல்லது 14 ஐடி. அப்படி எல்லாம் இந்த கம்பெனில பண்ண முடியாது. திஸ் இஸ் a genuine product based network marketing company. 5:5 ஒரு நாளைக்கு உங்களுடைய வருமானம் என்பது 5 பிசினஸ் பாயிண்ட் லெஃப்ட்லயும் 5 பிசினஸ் பாயிண்ட் ரைட்லயும் நைட் 12 மணி கட் ஆஃப் ஆகும். 24 hours. இந்த 24 மணி நேரத்தில் ஏ டீம்ல 5 பிசினஸ் பாயிண்ட், பி டீம்ல 5 பிசினஸ் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வருமானம் 2,500 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு ஐடியில 2,500 ரூபாய் தான் வாங்க முடியும். இன்னைக்கு இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு 2,500 ரூபாய்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண எனக்கும் 2,500 ரூபாய் தான்.
இதுல எந்த மாற்றமும் யாருக்கும் கிடையாது. ஒரு ஐடியில் இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் என்பது 2500 ரூபாய். ஓகேங்களா? ரைட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரு வாரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பேர் கம்ப்ளீட் பண்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. முதல் வாரத்தில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. முதல் வாரத்துல வந்து நீங்க 2:1 or 1:2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு 500 ரூபாய் இன்கம் வந்தாச்சு. ரெண்டாவது வாரத்துல உங்களுக்கு கீழே நீங்க கொண்டு வந்த அந்த புதிய நபர்கள் 2 பேர் அந்த 3 பேர்த்துல இருந்து ஆளுக்கு 2 பேரை செய்ய வைக்கிறோம். 2 பேர்த்தை அறிமுகப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது 4 பேர் வர்றாங்க. 2 ஜோடிக்கு 1000 ரூபாய். அடுத்தது மூணாவது வாரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3வது வாரம் 4 புதிய நபர்கள் வருவார்கள். 8 பேர் ஜாயின் பண்றாங்க. 4 ஜோடிக்கு 2000 ரூபாய். 4வது வாரம் 8 ஜோடி வருது. ஆனா 5 ஜோடிக்கு தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். 5 பிசினஸ் பாயிண்ட் தான் வருமானம் கிடைக்கும். 2500 தான் கிடைக்கும். சோ இது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டேபிள், ஒரு ஐடியா. இதை ஒரு மாசத்துக்கு ஒரு மாதிரி பண்ற மாதிரி வச்சுங்களேன். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையே நான் 1:2 தான் முடிச்சிருக்கிறேன்னு சொல்லி மெல்ல ஒர்க் பண்றவருக்கு கூட 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசத்துல இருந்து மாசம் ஒரு 10,000 ரூபாய் வருமானத்தை சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். மினிமமா பார்ட் டைமா நான் ரொம்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடைக்குன்னு சொல்றவர் கூட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த வேலையை செஞ்சா கூட மாசம் 10,000 ரூபாய்ங்கிறது ஒரு 4வது மாசத்துல வருமானம் வாங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் டெய்லி 2500 ரூபாய், மாதம் 75,000 ரூபாய் ஒரு ஐடியில நீங்க சம்பாதிக்கலாம். இப்ப சொல்றேன் ஞாபகம் வச்சுங்க. கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுவேன். இந்த 75,000 ரூபாய அடுத்த 3வது மாசம், இன்னைக்கு விட்டுருங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசத்துல நீங்க இப்ப மீட்டிங் கேட்டு இருக்கிற பல பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஒரு வேலை இப்ப நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். நல்லா உறுதியா சொல்றேன். நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் ரொம்ப சீரியஸா இந்த பிசினஸ் லைஃபா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க அத்தனை பேருமே இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸை செப்டம்பர்ல இருந்து எல்லாரும் வாங்க போறீங்கன்னு சொல்றேன். நான் என்னங்கிறத அப்புறம் சொல்றேன் நான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் தான் கிடைக்கும். மாசத்திற்கு 75,000 ரூபாய். ஓகே, அடுத்தது 3வது வருமானம் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஃபிளஷ் அவுட் போனஸ். என்ன சார் ஃபிளஷ் அவுட் போனஸ்? நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க, 2 பேர்த்த அறிமுகப்படுத்தியாச்சு ஆல்ரெடி. ஒன்னு வந்து ஏ டீம், ஒன்னு பி டீம். இந்த பர்மனண்டா இந்த 2 டீம் தான் லைஃப் டைம். நம்மளுக்கு எல்லா இந்த 10 வருமானத்தையும் நமக்கு அள்ளி கொடுக்க போறது வந்து இந்த 9 இன்கமையும் கொடுக்க போறது இந்த 2 டீம் தான், ஏ டீம் பி டீம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 5 பிசினஸ் பாயிண்ட் வந்ததுக்கு 2,500 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் இன்னைக்கு 2,500 ரூபாய் வாங்கிட்டீங்க. ஆனா டீம் பெருசாக சிலப்போ 10 பிசினஸ் பாயிண்ட் லெஃப்ட்லயும் 10 பிசினஸ் 100 ஜோடி ஃபிளஷ் அவுட் ஆகுது. அப்படின்னா 5 ஜோடிக்கு 2,500 ரூபாய் கிடைக்கும். பாக்கி 95 ஜோடி வந்து ஃபிளஷ் அவுட் ஆகும். ஆனா உங்களுக்கு 95 ஜோடிக்கு 5 ஜோடிக்கு ஒரு ஃபிளஷ் அவுட் யூனிட்னா 95 ஜோடிக்கு கிட்டத்தட்ட 19 ஃபிளஷ் அவுட் யூனிட் கிடைக்கணும். ஆனா கம்பெனி இந்த ஃபிளஷ் அவுட் போனஸ் 10 யூனிட் தான் கொடுப்பாங்க. அதாவது 50 ஜோடி ஃபிளஷ் அவுட் ஆகுற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த யூனிட் கிடைக்கும். அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ எவ்வளவுன்னு தெரியல. இப்ப பாருங்க, 10 யூனிட் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். ஒரு யூனிட் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனில இந்த 24 மணி நேரத்துல கம்பெனில இந்தியா முழுவதும் எத்தனை நியூ ஜாயினிங் வந்திருக்கு, நம்ம டீம்ல மட்டுமல்ல இந்தியா முழுக்க கம்பெனியில் இன்று 24 மணி நேரத்தில் எத்தனை பிசினஸ் பாயிண்ட் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. மொத்த பிசினஸ் பாயிண்ட் 1,500, 3,000 எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பாயிண்ட் டோட்டல் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு 1000 பிசினஸ் பாயிண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 6,000 ரூபாய் ஜாயினிங், ஒரு 1000 ஜாயினிங் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 இன்ட்டு 200 ரூபாய். ஒவ்வொரு ஜாயினிங்ல இருந்து 200 ரூபாய் தனியா கம்பெனி எடுத்து வைக்கிறாங்க இந்த வருமானத்திற்காக. 200 ரூபாய் டிவைடட் பை எவ்வளவு யூனிட். இப்ப பாருங்க, எனக்கு 5 ஜோடி ஃபிளஷ் அவுட் ஆயிருக்குன்னு என்னோட யூனிட் ஒரு யூனிட். எனக்கு மேல இருக்கக்கூடிய லீடர் இருப்பார், அவருக்கு சிலப்போ 10 ஜோடி ஃபிளஷ் அவுட் ஆயிருக்கும், அவருக்கு 2 யூனிட் கிடைச்சிருக்கும். அதுக்கு மேல இருக்கிற லீடருக்கு சிலப்போ 3 யூனிட்டா இருக்கும். டாப் லீடருக்கு சில 10 யூனிட் இன்னைக்கு வாங்கியிருப்பாரு. மேல இருக்கிறவர் நிறைய ஃபிளஷ் அவுட் ஆயிருக்கும். 50 ஜோடிக்கு உண்டான 10 யூனிட் அவர் சம்பாதிச்சிட்டாரு இன்னைக்கு. ஒரு யூனிட் வேல்யூ 2,000 ரூபாய்னு ஒரு அப்ராக்சிமேட்டா கணக்கு வச்சீங்கன்னா கூட ஒரு யூனிட் வாங்கினோட வருமானம் எவ்வளவு? 2,000 ரூபாய். 2 ஃபிளஷ் அவுட் யூனிட் உங்க டீமில் நடந்திருந்தா இன்னைக்கு உங்களுடைய வருமானம் 4,000, 3,000 தான் 6,000. அப்படி அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு இந்த ஃபிளஷ் அவுட் போனஸ் மட்டும் டீம் பெருசாகும் போது 10 யூனிட்டுக்கு 2,000 ரூபாய் வேல்யூ வச்சீங்கன்னா 20,000 ரூபாய் ஒரு நாளை வருமானமாக இந்த ஃபிளஷ் அவுட் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி 2,500 டெய்லி வாங்கிட்டு இருக்கீங்க, அது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ். இந்த ஃபிளஷ் அவுட் போனஸ் நான் என்ன சொல்றேன்னா 1,500 ரூபாய் கணக்கு பண்ணிக்கங்க. 2,000 ரூபாய் கூட வேண்டாம். 1,500 ரூபாய் ஒரு யூனிட் வேல்யூ வந்தா கூட உடைய வேல்யூ வந்து 15,000 ரூபாய் பெர் டே. 1,000 ரூபாய் வந்துச்சுங்க. மினிமம் 1,000 ரூபாய் ஒரு யூனிட் வேல்யூ வந்தா கூட ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். அதாவது மினிமம் 3,000, அதாவது மாசத்துக்கு எவ்வளவு வச்சுங்க? 3 லட்சம் ரூபாய் ஆச்சா? 30 நாளைக்கு டெய்லி 1,000 ரூபாய் போட்டீங்கன்னா கூட 3 லட்சம். 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஃபிளஷ் அவுட் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
இதெல்லாம் ஒரு பாருங்க. இப்ப அடுத்த 3 மாசம் அடுத்த ஆதி வருஷம் டிசம்பருக்குள்ள டீம்ல எல்லாரும் வாங்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வேலை செய்யற ப்ரமோஷன் பண்ணி சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு கூட அடுத்த இந்த டிசம்பருக்குள்ள அத்தனை பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. அன்னைக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கற்பனையே பண்ண முடியாது. நமக்கு பிசினஸோட growth, உங்க டீமோட வளர்ச்சி கற்பனை பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க இதை இந்த வருமானத்தை வாங்குறதுக்கு உண்டான வேலையை மட்டும் செய்யுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஃபிளஷ் அவுட் போனஸ் 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு வாங்கலாம். அதாவது 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் டெய்லி வாங்க முடியும். ஓகேங்களா? ரைட். 3வது இன்கம். அடுத்து 4வது இன்கம், செக் மேட்ச் போனஸ். என்ன சார் செக் மேட்ச் போனஸ்? நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க, 2 பேர்த்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்க, லெஃப்ட் ரைட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அதே ஏ டீம் பி டீம் தான். நீங்க எப்படி இந்த முதல் முறையா இன்கம் வாங்குனீங்க? 2:1 1:2 கம்ப்ளீட் பண்ணி தானே வாங்குனீங்க. எல்லாருக்கும் அதே ஃபார்முலா தான். முதல் ஜோடி இன்கம் வாங்குறது மட்டும் 2:1 or 1:2 பிசினஸ் பாயிண்ட் வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்க ஏ வந்து என்ன பண்றாரு? 2:1 கம்ப்ளீட் பண்றாரு. முதல் ஜோடி கம்ப்ளீட் பண்ணி நீங்க அறிமுகப்படுத்திய உங்க நண்பர் ஏ 2:1 கம்ப்ளீட் பண்றாரு. கம்ப்ளீட் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் ஒரு பேர் ஃபர்ஸ்ட் பேர் கம்ப்ளீட் பண்ணி 500 ரூபாய் வாங்கும் போது உங்களுடைய அதே 500 ரூபாய் அவரை அறிமுகப்படுத்திய ஸ்பான்சர் என்ற முறையில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சப்போஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேர் முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து மெல்ல மெல்ல 2 பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, 2 பேர் மேட்ச் பண்றாரு, 2:2 பண்றாரு. அவருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் போது அதே 1000 ரூபாய் உங்களுக்கும் கிடைக்கும். தொடர்ச்சியா ஒர்க் பண்ணி ஒரு 6 மாசத்துல அவர் சூப்பரான லீடர், டெய்லி 2,500 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு, சீலிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? நீங்கள் அறிமுகப்படுத்திய ஏ என்ற நபர். அவர் 2,500 ரூபாய் வாங்கும்போது அதே 2,500 டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் செக் மேட்ச் போனஸ். நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர் எவ்வளவு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் டெய்லி வாங்குறாரோ, மினிமம் 500 இருந்து மேக்ஸிமம் 2,500 ரூபாய் வரைக்கும் அவர் வாங்குவாரு. அந்த வருமானம் அப்படியே உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். அதே மாதிரி உங்க பி இருக்காரு, அவரும் அதே மாதிரி 1:2 கம்ப்ளீட் பண்றாரு. எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி மீட்டிங் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இதெல்லாம் ரெகுலரா நடக்குது, டீம் ஒர்க் இது. அவர் 1:2 கம்ப்ளீட் பண்றாரு. முதல் ஜோடி கம்ப்ளீட் பண்ணி 500 ரூபாய் வாங்குறாரு. அதே 500 ரூபாய் அவருடைய ஸ்பான்சர் என்ற முறையில் உங்களுக்கும் கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேர் கம்ப்ளீட் பண்ணி வாங்கும் போது 2 பேரிடம் இருந்து 500 உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் 1000 ரூபாய். இப்ப 2 பேரும் ஒரு 6 மாசம் முடியும் போது சீலிங் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி 2,500 ரூபாய் வாங்கினாங்கன்னா உங்களுடைய வருமானம் என்னவாக இருக்கும்? டெய்லி செக் மேட்ச் போனஸ் 5,000 ரூபாய். 2,500 பிளஸ் 2,500. இல்ல சார், நான் வந்து எனக்கு நெட்வொர்க் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பெரிய லீடர், எனக்கு வந்து நிறைய நான் நினைச்ச 10 பேர்த்த இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், 10 பேர்த்த நான் ஸ்பான்சர் பண்ணி இந்த பிசினஸ் கொண்டு வர முடியும் என்றால் யோசிச்சு பாருங்க. 10 பேர்த்த லெஃப்ட்ல ஒரு 5 பேர்த்த, ரைட்ல ஒரு 5 பேர்த்த டைரக்டா ஸ்பான்சர் பண்ணிக்கணும். 1 by 1 கீழே ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. அந்த 10 பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா 10 பேர் உங்களை நம்பி வந்திருக்காங்க பிசினஸ்க்கு. 10 பேருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஏபி சப்போர்ட் பண்ணி வருமானத்திற்காக வேலை செஞ்சு கொடுக்குறீங்க. ஜூம் மீட்டிங் நடத்துறோம், நம்ம அந்த மீட்டிங் அட்டன் பண்றாங்க, நீங்க தனியா மீட்டிங் நடத்துறீங்க, ட்ரைனிங் நடக்குது, எல்லாம் அட்டன் பண்றாங்க. யாரு? அந்த 10 பேர். 10 பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10 பேரும் ஒரு பேர் மேட்ச் பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு உங்களுடைய செக் மேட்ச் போனஸ் 5,000 ரூபாய். 10 பேரும் 2 பேர் மேட்ச் பண்ணாங்கன்னா 10 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஃபர்ஸ்ட் இன்கம் வாங்குறாங்களோ அந்த இன்கம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். 10 பேரையும் சீலிங் அடிக்க வச்சுட்டீங்கன்னா 1 வருஷம் டைம் எடுத்துங்க, அல்லது 2 வருஷம் டைம் எடுத்துங்க. இந்த 10 பேரும் 2,500 ரூபாய் வாங்கி கொடுக்கறதா உங்களுடைய வேலை. அவங்க 10 பேருக்கு கூட தான் நீங்க ஒர்க்கே பண்றீங்க. 10 பேர் டெய்லி சீலிங் அடிச்சா உங்களுடைய வருமானம் என்ன நினைக்கிறீங்க? டெய்லி 25,000 ரூபாய் செக் மேட்ச் போனஸ். நான் சொல்றேன், இந்த ஒரு இன்கம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். செக் மேட்ச் போனஸ் டெய்லி 25,000 ரூபாய். வெறும் 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்க கூட வேலை செஞ்சா, இந்த 2 பேரை மட்டும் அறிமுகப்படுத்தி இந்த 2 பேரையும் சீலிங் அடிக்க வச்சுன்னா டெய்லி 5,000 ரூபாய், மாசம் 1.5 லட்சம் ரூபாய் செக் மேட்ச் போனஸ். எந்த வணிகத்தில், எந்த நிறுவனத்தில், நல்லா கவனிங்க, 6,000 ரூபாய்க்கு டபுளா ப்ராடக்டையும் கொடுத்து, எந்த மாதிரி ப்ராடக்ட்? நம்ம எல்லாமே ரிசல்ட் ஓரியன்ட், சோப்பு பேஸ்ட் ஷாம்பூல இருந்து ப்ராடக்டையும் கொடுத்து, டபுளா ப்ராடக்டையும் கொடுத்து, அவ்வளவு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பிளான் யோசிச்சு பாருங்க. வெறும் 2 நபர்களை எடுத்து அந்த 2 நபர் சீலிங் அடிக்க வைக்க 1.5 லட்சம் ரூபாய் செக் மேட்ச் போனஸ் ஒரு மாசத்துக்கு. இல்ல சார், நான் 10 பேர் 20 பேர், அதோட லெவலே, இன்கமோட லெவலே வேற. நீங்க உங்களுக்கு கெப்பாசிட்டியே வேற. அது அந்த திறமையை நீங்க தான் நிரூபிக்கணும். நீங்கள் யார் என்பது, உங்க நெட்வொர்க் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த வருமானத்தில் நீங்க நிரூபிச்சிடலாம். எப்பேற்பட்ட லீடரா இருந்தாலும் இந்த வருமானத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க முடியும்.
நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப நான் வாங்கிட்டு இருக்கிற இன்கம்மை விட நீங்க அதிகமா இன்கம் வாங்க முடியும். இன்னைக்கு இந்த மீட்டிங் கேட்டு இருக்கிறவங்க என்னை விட அதிகமா இன்கம் வாங்க, இதுல இருக்கு உங்க கெப்பாசிட்டி. வந்திருக்காங்க நிறைய சூப்பரான லீடர்ஸ் வந்திருக்காங்க, மீட்டிங் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் தெரியல. 50 பேர் 100 பேர்த்த டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் நடக்குமா நடக்காதா? ஒரு 100 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு லீடர் வந்து 100 பேர்த்த சீலிங் அடிக்க வச்சாருன்னா ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் செக் மேட்ச் போனஸ். ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய். ஓகே ரைட் சார். இது டெய்லி கட் ஆஃப் தான், உங்களுக்கு வீக்லி பே அவுட் வரும். டெய்லி கட் ஆஃப் உங்களுக்கு பே அவுட் காட்டும். ஆனா வாரத்திற்கு ஒரு நாள் 7ஆம் தேதி, அதாவது இந்த வீக்லிங்கிறது எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21 மாச லாஸ்ட் டேட் 30 அல்லது 31. தென் ஃபிக்ஸட் டே, இந்த டே நைட் 12 மணிக்கு கட் ஆஃப் ஆயிரும். அதோட பே அவுட் ரிலீஸ் ஆகிறது 7ஆம் தேதி கட் ஆஃப் ஆச்சுன்னா 5 நாள் கழிச்சு 12ஆம் தேதி பே அவுட் ரிலீஸ் ஆகும். 14ஆம் தேதி ரெண்டாவது கட் ஆஃப் 14th கட் ஆஃப் ஆச்சுன்னா அதோட பே அவுட் ரிலீஸ் ஆகிறது 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அப்படி 5 நாள் இந்த கட் ஆஃப் முடிஞ்ச 5வது நாள் உங்களுக்கு இந்த வீக்லி பே அவுட் எல்லாமே. இப்ப இது வரைக்கும் சொன்ன 3 இன்கம் வீக்லி பே அவுட், டெய்லி கட் ஆஃப், வீக்லி பே அவுட், இந்த 3 இன்கமும் வாரம் உங்களுக்கு கைக்கு வந்துடும், உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ரைட். 2 டைரக்ட் ரெஃபரல் கொண்டு வந்து 2 பேருக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணி 2 பேர்த்த சீலிங் அடிக்க வைக்க முடிந்தால் டெய்லி 5000 ரூபாய் இந்த செக் மேட்ச் போனஸ், மாசம் 1.5 லட்சம். ஓகேங்களா? ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 3 இன்கம், இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் விட்டுருங்க, அது நம்ம தனி மனிதன் செய்யக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அது வந்து நீங்க மட்டுமே செய்யக்கூடிய விஷயம், அது வந்து டீமுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ரெண்டாவது இன்கம் டெய்லி 2500 ரூபாய். மூன்றாவது ஃபிளஷ் அவுட் போனஸ் டெய்லி 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இப்ப பார்த்த செக் மேட்ச் போனஸ் மினிமம் 500 ரூபாயில இருந்து உங்க எத்தனை நபர்களை நீங்க அறிமுகப்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் மாறுபடும். இது மூன்றுமே ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸை அடிப்படையாக கொண்டது. முதல் டேபிள் நான் காமிச்சேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? ரைட். இனிமேல் நம்ம பார்க்க போற 6 வருமானமும் ரீபர்ச்சேஸ்னா முதல் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது அடுத்து வாழ்நாள் முழுக்க நீங்க கம்பெனியில் வாங்குறது எல்லாமே ரீபர்ச்சேஸ் தான். அதன் மூலம் கம்பெனி நம்மளுக்கு தரது பிசினஸ் வால்யூம். நான் முதல்ல சொன்னேன், புதுசா ஒரு நபர் ஜாயின் பண்ணும்போது பிசினஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பிசினஸ் பாயிண்ட்ல தான் இப்ப இந்த 3 இன்கம் நம்ம பார்த்தோம். பிவி கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல, 6000 ரூபாய்க்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணா 500 பிவி கம்பெனி கொடுக்குறாங்க. 1500 ரூபாய்க்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணா 125 பிவி கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த பிசினஸ் வால்யூமை அடிப்படையாக கொண்டது இந்த இன்கம். ஓகேங்களா? ரைட். அதே டீம் தான், டீம்ல எந்த மாற்றம் கிடையாது. ஒரு டீமை லைஃப்ல செட் பண்ணிட்டீங்கன்னா 10 வருமானம் 9 வருமானம் உங்கள் வீடு தேடி வரும். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த டீமை செட் பண்ணும்போது எவ்வளவு பொறுப்புடன், எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு ஒரு மனப்பக்குவத்துடன், எவ்வளவு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க டீம் செட் பண்றது. இதுல ஏன்னா இது லைஃப் டைம் பிசினஸ். இந்த விர்ச்சுவல் ஆபீஸ், இந்த ஐடி நம்பர் பாஸ்வேர்டுங்கிறது சார் வாய்ஸ் மிஸ் ஆகுதுங்க சார். ஏம் சார் லைன்ல இருங்க. இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? சார் கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் லைன்ல இருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ராஜ்குமார் சார். ராஜ்குமார் சார் போடுங்க சார். சொல்லுங்க சார். கேக்குதா இப்போ சார்? ஓகே சரி, இப்ப தெரியுதான்னு பாருங்க. கேக்குதா நான் பேசுறது? கிளீனா கேக்குது சார். ஓகே ரைட். ஓகே ரைட். யாரும் மியூட் எடுத்து விடாதீங்க தயவு செய்து. ஓகே ரைட். இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஏ டீம் பி டீம் செட் பண்ணிட்டோம். இந்த 2 பேர்த்தை நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதே டீம் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இன்கம், ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸை அடிப்படையாக கொண்ட வருமானம். இனி பார்க்க போறது எல்லாமே ரீபர்ச்சேஸ். அதே டீம், ஏ டீம் பி டீம், 2 டீம். உதாரணத்துக்கு நீங்க ஏ அறிமுகப்படுத்திருக்கீங்க, ஏ அதே மாதிரி டீம் செட் பண்றாரு, நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம், நம்ம டீம் ஒர்க்கா பண்றோம். இப்ப நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ற உங்களோட ஏ டீம்லயும் பி டீம்லயும் இந்த மீட்டிங் கேட்டுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கலாம்.
ஏன்னா நீங்க எல்லாமே அச்சீவர்ஸா இருக்கிறதுனால உங்களோட டவுன்ல வந்தவங்க கூட இந்த மீட்டிங் கேட்டிருப்பாங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறவங்க நாளைக்கு புது நபர்கள் கொண்டு வரும்போது அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் நடக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஏ டீம்ல வந்தாச்சு. ஒரு 10-25 பேர் ஏ டீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 25 பேர் ரீபர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் வாங்குறாங்க. நான் முதல்ல சொன்ன நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு மீட்டிங் கேட்டுட்டு இருக்க அனைவரும், ஏன்னா இது வந்து ஃபவுண்டர் லீடர்ஸ் நீங்க இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா ரேங்க் லெவல் இருக்கிறீங்க தான். புது நபர்களை நம்ம யாருமே இன்வைட் பண்ணல. 50 பேர் இருக்கீங்க. இந்த 50 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க தான் இந்த கம்பெனியோட தூண். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க தான் பில்லர்ஸ். இந்த டீமோட சேர்ந்து நம்ம சொல்லக்கூடிய சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணினா, நான் இப்போ சொல்றேன், வர்ற டிசம்பர் ஜனவரி மாசம் உங்களுடைய வருமானம் 1 லட்சமாக இருக்கும். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு சில சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். சில சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? என்ன ஒரு 25 பேர் உங்க டீம்ல இருக்காங்க. பி டீம்ல 25 பேர் இருக்காங்க. அந்த 25 பேர் சேர்ந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ரீபர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ரீபர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப 50 பேர் தயவு செய்து இந்த மாசம் தெளிவா ரீபர்ச்சேஸ் ஆரம்பிச்சிருங்க. பண்ணி ரீட்டைல் ப்ராஃபிட் பாருங்க. மினிமம் 5000 to 10,000 ரூபாய் உங்க கையில காசு இருக்கணும் செலவுக்கு. ஓகேங்களா? அப்படி ஒரு 25 பேர் உங்க ஏ டீம்ல இருக்கிறாங்க. 25 பேர் இந்த இவங்க மட்டும் ரீபர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் வாங்கி விற்கிறாங்க. அது இல்லாம நியூ ஜாயினிங் வந்திருக்குது. நியூ ஜாயினிங் வந்து என்ன நடக்கும்? 500 பிவி கம்பெனிக்கு தருவாங்க. 3000 ரூபாய் ஜாயினிங் வந்து ஒரு 250 பிவி. அந்த பிவி எல்லாம் சேர்ந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு 10,000, அதாவது 10,000 பிவி வந்திருக்குது இந்த வாரம். அதே மாதிரி பி டீம்ல ஒரு 10,000 பிவி வந்திருக்குது. ரீபர்ச்சேஸ் பிவி உங்களுக்கு மொத்தமா வந்திருக்குது. நியூ ஜாயினிங்ல வந்த பிவியும் சேர்ந்து ஆல்ரெடி இருந்த டீம் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் சேர்ந்து 10,000 பிவி வந்திருக்கு. 10,000 பிவி மேட்ச் ஆகும்போது கம்பெனி உங்களுக்கு எவ்வளவு பிவி மேட்ச் ஆகுதோ அதோடைய 10% டீம் போனஸா கம்பெனி தருது. 10,000 பிவி 10% 1000 ரூபாய். இல்ல சார் டீம் கொஞ்சம் பெருசு, 50,000 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்குது. சாரி 50,000 பிவி நடந்திருக்குது. 50,000 பிவினா ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வச்சுங்களேன். ஏ டீம்ல 50,000 பிவி, பி டீம்ல 50,000 பிவி நடந்திருக்குது. 10% 5,000 ரூபாய் உங்களுடைய டீம் போனஸ். இந்த வார டீம் போனஸ். அப்படி 1 லட்சம் பிவி நடந்ததுன்னா 10,000 rupees உங்களுடைய பே அவுட். அப்படி அதிகபட்சமாக டீம் வளர 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 ஒரு வருஷம் அல்லது 2 வருஷத்துக்குள்ள 12.5 லட்சம் பிவி ஏ டீம்லயும் 12.5 லட்சம் பிவி பி டீம்லயும் ஒரு வாரத்தில் மேட்ச் ஆகிற ஸ்டேஜ் வரும் வரைக்கும் உங்களுக்கு பே அவுட் வரும். 12.5 லட்சம் பிவி மேட்ச் ஆகும்போது அதோட 10% 1.25 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்திற்கு இந்த டீம் போனஸா நீங்க சம்பாதிக்கலாம். எவ்வளவு லைஃப் டைம் சார் இந்த இன்கம். லைஃப் டைம் இருக்கிற புது நபர்களை யாரும் ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. டீமில் இருக்கிறவங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வித்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தா போதும். ஆல்ரெடி டீமில் இருக்கிறவங்க மட்டும் 1.25 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்திற்கு நாள் மாசம் 5 லட்சம் ரூபாய் இந்த டீம் போனஸோட சீலிங் லிமிட். வாரம் 1.25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதான் சீலிங் லிமிட் ஒரு ஐடிக்கு. லைஃப் டைம் இன்கம். ஓகேங்களா? ரைட். டீம் போனஸ் இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா பிளானும் எல்லாரும் பார்த்திருப்போம். இது வரைக்கும் நிறைய மீட்டிங்ல நம்ம கேட்டிருப்போம். நீங்களும் கொடுத்திருப்பீங்க, நீங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப நம்ம சொல்ல போற இந்த ரீபர்ச்சேஸ் பிளானோட பவர் என்னன்னு பாருங்க. உங்களால இந்த பிளானோட ஆழம் புரிஞ்சா தயவு செய்து சொல்றேன் சார், நீங்க உங்களால தூங்கவே முடியாது. 6வது இன்கம் கவனிங்க. டீம் பில்டிங் போனஸ். என்ன டீம் பில்டிங் போனஸ்? இப்போ இல்ல இதுக்கு முன்னாடி 5வது இன்கம், இந்த இன்கம் நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த 5வது இன்கம் டீம் போனஸ். உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சார். அப்படியே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் லைன்லயே வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் போர்டு கூட பிளாக். ஓகே சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஓகே, இப்ப தெரியுதுங்களா சார்? ஓகே ஓகே சார், கிளியரா கேக்குது. யாரோ ஒருத்தர் இந்த மியூட் எடுத்து விட்டுட்டு அங்க பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காங்க. எடுத்து விட்டு அவங்க ரிமூவ் பண்ணிடலான்னு பாக்குற, யாருன்னு தெரியல. ஓகே சரி பாத்துக்கலாம்.
ரைட். டீம் பில்டிங் போனஸ் இதுல இருந்து இந்த 5 இன்கம் உன்னிப்பா கவனிங்க. டீம் பில்டிங் போனஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அதே டீம் ஏ டீம் பி டீம், ஏ டீம் 2 பேர் உங்களுடைய ஸ்பான்சர், நீங்க அறிமுகப்படுத்திய நபர்கள் இந்த 2 பேர், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். அவங்க ஏ டீம் பி டீம் செட் பண்றாங்க. அந்த ஏ என்ற நபருடைய ஏ டீம்ல 1 லட்சம் பிவி வந்திருக்கு இந்த வாரம். டீம் பில்டிங் போனஸ்னா என்ன அப்படின்னு பாத்துங்க. நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர் இந்த வாரம் அவருடைய ஏ டீம்ல 1 லட்சம் பிவி, பி டீம்ல 1 லட்சம் பிவி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு எவ்வளவு இன்கம் போகும்? டீம் போனஸ் 10%. எவ்வளவு பிவி மேட்ச் ஆயிருக்குதோ அதோட 10% அவருக்கு போகும்ல. எவ்வளவு 10%? 10,000 ரூபாய். உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் டீம் போனஸ் 10,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. வாங்கும்போது அந்த 10% அவர் வாங்குற வருமானத்தில் 10% டீம் பில்டிங் போனஸ் என்ற பெயரில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிதான் பாருங்க. உங்க டைரக்ட் ரெஃபரல் நாளைக்கு இந்த ஏ என்ற நபர் சீலிங் அடிக்கிறாரு. டெய்லி வாரம் 1.25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. பெரிய லீடர், சூப்பரா ஒர்க் பண்ணி நம்ம சீலிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு. வாரம் 1.25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு வச்சுக்க. இந்த ஏ டீம் போனஸ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12,500 ரூபாய் கிடைக்கும். வாரம் மாசம் 50,000 ரூபாய் இந்த ஒரு நபரிடம் இருந்து மட்டும் டீம் பில்டிங் போனஸாக கிடைக்கும். அப்ப அவருக்கு எந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணணுங்கிறத நீங்க யோசிச்சுக்கணும். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சம்பவம் கொடுக்க போறவர் உங்களுக்கு கீழே உங்க டீமில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அது யாரா இருந்தாலும் சரி, அவர் வாங்குற டீம் போனஸ்ல 10% உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பி என்ற நபரை நீங்க அறிமுகப்படுத்திய நபர், அவர் அதே மாதிரி டீம் பண்றாரு, நல்லா இவரை விட ஏ விட நல்லா ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு வாரத்துல ஒரு 2 லட்சம் பிசினஸ் பாயிண்ட் மேட்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் பிவி மேட்ச் பண்றாரு. அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் டீம் போனஸ்? 10% 20,000 ரூபாய் கிடைக்கும். அவர் 20,000 ரூபாய் அந்த வாரம் டீம் போனஸ் வாங்கினார்னா, அவரை அறிமுகப்படுத்தியவர் என்ற முறையில் உங்களுக்கு அதிலிருந்து அந்த 20,000 10% 2,000 ரூபாய் டீம் பில்டிங் போனஸாக கிடைக்கும். இப்படி நீங்க எத்தனை பேர்த்த டைரக்ட் ரெஃபரலா கொடுத்திருக்கீங்களோ அவங்க வாங்குற இந்த பிவி மேட்சிங்ல வாரம் வாங்குற வருமானத்தில் 10%. அவர் 100 ரூபாய் வாங்கினார்னா உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கினார்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். டீம் பில்டிங் போனஸ். அப்படி யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர்த்த உங்களால் அறிமுகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டீம் பில்டிங் போனஸ் வாழ்நாள் முழுவதும் வரும். அவர் எப்பவெல்லாம் டீம் போனஸ் வாங்குறாரோ அப்பவெல்லாம் உங்களுக்கு டீம் பில்டிங் போனஸ் வரும். இது வீக்லி இன்கம். வீக்லி கட் ஆஃப் முடிஞ்சு வீக்லி இன்கம் உங்களுக்கு வரும். அவருக்கு டீம் போனஸ் வரும்போது உங்களுக்கு டீம் பில்டிங் போனஸ் 10% வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஒரு 10 பேர்த்த அறிமுகப்படுத்தி 10 பேரும் டீம் போனஸ் வாங்கும்போது அத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்து டீம் பில்டிங் போனஸ் உங்களுக்கு வரும். எப்படி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மேட்சிங் போனஸ் 100% கிடைச்சதோ, இதுல இந்த டீம் பில்டிங் போனஸ் 10% கிடைக்கும். அவர் வாங்குற வருமானத்தில் 10%. ஓகேங்களா? ரைட். டவுட்ஸ் இருந்தா நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிளானா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 10% அவர் வாங்குற டீம் போனஸ், நான் அறிமுகப்படுத்திய நபர் வாங்குகிற டீம் போனஸில் 10% எனக்கு கிடைக்கும். 100 பேர்த்த அறிமுகப்படுத்த 100 பேர்த்திட்ட இருந்து எனக்கு கிடைக்கும். இதுக்கு சீலிங் லிமிட் எல்லாம் கிடையாது. டீம் கன்சல்டன்சி போனஸ் சூப்பரான ஒரு இன்கம். 7வது இன்கம் என்ன சார் அது? அதே டீம் ஏ டீம் பி டீம் 2 பேர்த்தை அறிமுகப்படுத்திருக்கிறீங்க. இதுக்கு அறிமுகப்படுத்துறது முக்கியம் கிடையாது. இந்த விஷயம் வச்சுங்க, நீங்க ஸ்பான்சர் பண்ணாலும் பண்ணாட்டி இந்த டீம் கன்சல்டன்சி போனஸ் சம்பந்தம் இல்லாத விஷயம். ஏ டீம் பி டீம், உதாரணத்துக்கு நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர் ஏ என்ற நபர் ஏ டீம் பி டீம் பண்ணியிருக்காரு. அவர் அவரோட லெப்ட்ல 1 லட்சம் பிவி, ரைட்ல 1 லட்சம் பிவி. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன். அவர் டீம் போனஸ் வாங்கும்போது 10% கிடைச்சது உங்களுக்கு டீம் பில்டிங் போனஸ். இந்த கன்சல்டன்சி போனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 10,000 இப்போ 1 லட்சம் பிவி மேட்ச் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது கம்பெனி என்ன பண்ணா 25,000 பிவி லெப்ட்லயும் 25,000 பிவி ரைட்லயும் வரும்பொழுது கம்பெனி ஒரு யூனிட் உங்களுக்கு தர்றாங்க. இதை நல்லா பதிவு வச்சுங்க. 25,000 பிவி நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்தில், ஒரு மாசம், இந்த இன்கம் மந்த்லி இன்கம், ஒரு மாசத்துல 25,000 பி மேட்ச் பண்ணிட்டாங்க. ஒரு யூனிட் உங்களுக்கு கம்பெனி தர்றாங்க. எப்படி ஃபிளஷ் அவுட் போனஸுக்கு கம்பெனி ஒரு யூனிட் தந்தாங்களோ அதே மாதிரி இந்த பிவில 25,000 பிவி நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட். அப்போ உங்க ஏ என்ற நபர் 1 லட்சம் பிவி மேட்ச் பண்றாங்கன்னா அவருக்கு எவ்வளவு யூனிட் கிடைக்கும்? 4 யூனிட் கிடைக்குமா? ஒவ்வொரு 25,000க்கு ஒரு யூனிட்.
ரைட். பி என்ற நபர் அதே மாதிரி பண்றாரு வச்சுக்கோங்க. பி என்ற நபர் அதே மாதிரி பண்றாரு. அவரும் உதாரணத்துக்கு 1,00,000 பி மேட்ச் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கு. அவருக்கு எவ்வளவு யூனிட் கிடைக்கும்? அவருக்கும் 4 யூனிட் கிடைக்கும். ஏன்னா 25,000 பிவி மேட்ச் ஆச்சுன்னா 1 யூனிட். அப்போ 1,00,000 பிவி மேட்ச் ஆச்சுன்னா 4 யூனிட். அப்ப ஏ வந்து 4 யூனிட் ஏர்ன் பண்ணிட்டாரு, பி 4 யூனிட் ஏர்ன் பண்ணிட்டாரு. உங்களுக்கு எவ்வளவு யூனிட் கிடைக்கும்? உங்களோட ஏடிஎம்ல எவ்வளவு மொத்த பிவி வந்திருக்கு இந்த மாசம்? 2,00,000 பிவி ஏடிஎம்லயும் 2,00,000 பிவி பி டீம்லயும் வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு யூனிட் கிடைக்கும்? 25,000 பிவிக்கு 1 யூனிட்னா 2,00,000 பிவி மேட்ச் பண்ணிக்கிறீங்க, ஒரு எவ்வளவு யூனிட் கிடைக்கும் உங்களுக்கு? 8 யூனிட் கிடைக்கும். இதுதா இது நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. ஸ்ட்ரக்சர் தெளிவா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பிவி நீங்க மேட்ச் பண்றீங்களோ அது 25,000 டிவைட் பண்ணுவாங்க, அத்தனை யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். 8 யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார் கீழே இருக்கிற அந்த ஏ வந்து 4 யூனிட் வாங்கல, அவர் வந்து 1,00,000 மேட்ச் பண்ணல, ஆனா மொத்தமா 2 லட்சம் சேர்ந்து 2 லட்சம் வந்துருச்சு. அவர் வந்து ஒரு சைடு வந்து 1,50,000 லட்சம் பண்ணிருக்காரு, ஒரு சைடு 75,000 பிவி பண்ணிருக்காருன்னா அவருக்கு 3 யூனிட் தான் கிடைக்கும். கரெக்டா? இந்த பாயிண்ட் சொல்றது பாயிண்ட் புரிஞ்சுங்க. ஏ என்ற நபர் ஒரு சைடு 1,50,000 லட்சம் பிவி வந்திருக்கு, அவருக்கு ஒரு சைடு 75,000 பிவி தான் வந்திருக்குன்னா 75,000 பிவி மேட்ச் ஆகும்போது அது 3 யூனிட் கிடைக்கும் அவருக்கு. ஆனா உங்களுக்கு பிவி எவ்வளவு வந்துருச்சு? 1,50,000 லட்சம் பிளஸ் 75,000 2 லட்சம் பிவி வந்துருச்சா? ஆனா உங்களுக்கு அது அதனால மேல 8 யூனிட் கண்டிப்பா கிடைக்கும். பிவி தான் கணக்கு, கீழே இருக்கிறவங்க என்ன யூனிட் வந்திருக்காங்கிறது கணக்கு இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது போட்டிருக்கேன். ஏ என்ற நபர் வந்து ஒரே யூனிட் தான் மேட்ச் பண்ணிருக்காரு. 25,000 பிவி தான் ஒரு சைடு வந்திருக்கு, ஒரு சைடு 1,25,000 லட்சம் பிவி வந்திருக்குது. அவரோட ஒரு சைடு பவர் சைடுன்னு வச்சுக்கலாம். மொத்த பிவி எவ்வளவு ஆச்சு? ஃப்ரெஷ் பிவி ஒரு சைடு 1,25,000 லட்சம், ஒரு சைடு 25,000 பாயிண்ட். அப்போ 2 லட்சம் ஆச்சா? உங்களை பொறுத்த அளவுக்கு 8 பாயிண்ட் தான். அவருக்கு வேணா அந்த யூனிட் வந்து 1 யூனிட்டா மாறிடும். அப்போ உங்களுடைய மொத்த பிவி தான் கணக்கு இல்லாம இவர் எவ்வளவு யூனிட் வாங்குறாருங்கிறது கணக்கு இல்லை. நான் அவரோட இன்கமுக்காக சொல்ல வந்தேன். ஓகேங்களா? இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு உங்களை பொறுத்தளவுக்கு ஏ டீம்ல மொத்தமா 2 லட்சம் பிவி வந்திருக்குது, பி டீம்ல மொத்தமா 2 லட்சம் பிவி வந்திருக்குது. 25,000 யூனிட் மேட்ச் பிவி மேட்ச் ஆனா ஒரு யூனிட்னா 2 லட்சம் பிவிக்கு 8 யூனிட். இந்த யூனிட் எப்படி கணக்கு பண்றாங்க? கம்பெனியோடைய மொத்த விற்பனையில் டோட்டலா எவ்வளவு பிவி நடந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அதுல 10% இந்த டீம் கன்சல்டன்சி போனஸ் கொடுக்கறதா கம்பெனி தனியா எடுத்து வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு 1 கோடி பிவி நடந்திருக்குது இந்தியா முழுக்க டோட்டலா கம்பெனியில. 10% என்பது 10 லட்சம் பிவி, அதாவது 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் தனியா எடுத்து வச்சிருவாங்க. எதுக்கு? இந்த டீம் கன்சல்டன்சி போனஸ் கொடுக்கறதுக்கு. எப்படி கணக்கு பண்றாங்க பாருங்க. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க. கம்பெனியில் நடந்த மொத்த பிவி 5 லட்சம் பிவி நடந்திருக்குது இந்த மாசம். அதுல 10% 50,000 பிவி. எவ்வளவு யூனிட்? இப்ப எனக்கு 8 யூனிட் வந்திருக்கு, எனக்கு கீழே இருக்கிறவருக்கு 4 யூனிட் வந்திருக்கலாம், எனக்கு மேல இருக்கிறவருக்கு 15 யூனிட் வந்திருக்கலாம், இல்ல 16 யூனிட் வந்திருக்கலாம் அவருக்கு. அதாவது 4 லட்சம் பிவி மேட்ச் ஆயிருக்கலாம். அப்ப 16 யூனிட் அவருக்கு கிடைச்சிருக்கும். அப்ப அந்த யூனிட்டால டிவைட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா சுமாராக ஒரு 2,500 ரூபாய் ஒரு யூனிட் வேல்யூ வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் வேல்யூ 2,500 ரூபாய்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8 யூனிட். எனக்கு 2,500 8 20,000 ரூபாய் என்னுடைய டீம் கன்சல்டன்சி போனஸ். இந்த ஏங்கிறவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? அவர் யூனிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு, அவர் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா இப்ப இந்த மாதிரி 1 லட்சம் மேட்ச் பண்ணாருன்னா 4 யூனிட் கிடைக்கும். 4 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 2,500 ரூபாய்னா அவரோட வருமானம் 10,000 ரூபாய். எவ்வளவு யூனிட் நீங்க மேட்ச் பண்றீங்களோ அதுக்கு உண்டான வருமானம் 2,000 இருந்து 2,500 ரூபாய் ஒரு யூனிட் வேல்யூ வச்சீங்கன்னா கூட மாசம் சர்வ சாதாரணமாக ஒரு 8,000 இருந்து 10,000 ரூபாய் வருமானம் வாங்க முடியும். ஒரு யூனிட் ஃபிளஷ் அவுட் ஆகுது. வெறும் 25,000 பிவி மட்டும் இந்த மாசம் நீங்க மேட்ச் பண்ணா கூட 2,000 இருந்து 2,500 ரூபாய் இந்த டீம் கன்சல்டன்சி போனஸ் உங்களுக்கு. டீம் பெருசாக யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் பிவி மேட்ச் பண்றீங்க நீங்க, ஒரு வருஷம் முடிஞ்சு 10 லட்சம் பிவிக்கு எவ்வளவு யூனிட்? 40 யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். 40 யூனிட் 40 இன்ட்டு 2,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் வேல்யூ 2,000 ரூபாய் வச்சுக்கோங்க. எவ்வளவு வச்சுங்க? 80,000 ரூபாய் டீம் கன்சல்டன்சி போனஸ். தோணும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு தோணும், இவ்வளவு பணம் வருது, இது பணத்தை எங்க கொண்டே வைக்கிறதே தெரியாதுங்கிற அளவுக்கு ஒரு என்ன சார் இது எதுல பணம் வருதுன்னே. உண்மையா நான் சொல்றேன், இந்த வார்த்தை தமாசுக்கா எடுத்துக்க வேண்டாம். நீங்க இந்த வார்த்தை யாராவது சொல்லுவீங்க, பணம் எங்கிருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு நாள் வரும். சர்வஸ்ரீல பிளானோட பவர். இந்த இன்கம் எல்லாம் நாளைக்கு வாங்க தான் கம்பெனி டாப் 1ங்கிறதெல்லாம் 25ல சர்வசாதாரணமா அடிச்சிருவாங்க. டாப் 1 கம்பெனி, டாப் நம்பர் 1 கம்பெனி இன் இந்தியா. இந்த இன்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எதுல இருந்து காசு வருதுன்னே தெரியாது, அக்கௌண்ட்ல பணம் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இது ஒரு விஷயம். என்னுடைய 25,000 பிவி மேட்ச் பண்ணும்போது ஒரு யூனிட் எவ்வளவு அந்த ஒரு மாசத்துல நான் மேட்ச் பண்றேன். இது மந்த்லி இன்கம். ஒரு மாசத்துல நீங்க 1 லட்சம் பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா 2,000 ரூபாய் கணக்கு பண்ண கூட ஒரு 8,000 ரூபாய் டீம் கன்சல்டன்சி போனஸ் உங்களால் வாங்க முடியும்.
ஓகேங்களா? ரைட். 7வது இன்கம். இந்த டேபிள் வந்து எக்ஸாம்பிளுக்காக டேபிள் போட்டிருக்கோம். நீங்க 8 யூனிட் மேட்ச் பண்ணிக்கிறீங்க. உங்க ஏ வந்து 4 யூனிட் மேட்ச் பண்ணிருக்காரு, பி 4 யூனிட் பண்ணிருக்காரு. உங்களுடைய என்ன வருமானம் கிடைக்குங்கிறது ஒரு ஐடியா அதுக்காக போட்டிருக்கோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து 8வது இன்கம், பர்சனல் பிசினஸ் வால்யூம் போனஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஐடியில 1000 பிவி சிங்கிள் இன்வைஸ்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க. 1000 பிவினா எவ்வளவுங்க? ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய் வச்சுங்க. அப்ராக்சிமேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 1000 பிவி உங்க ஐடியில ஒரே பில்லுல 1000 பிவி பர்ச்சேஸ் பண்றீங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நிறைய ப்ராடக்ட் விற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டீம் பண்றதை விட அவங்களால நிறைய 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கெல்லாம் ஒரு மாசம் ரீட்டைல் பண்ணி 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பிவி கிடைக்கும்? பிவி எவ்வளவு கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஒரு 10,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணாம கிட்டத்தட்ட 3000 4000 பிவி கிடைக்கும். நான் உதாரணத்துக்கு ஒரு 1000 பிவி ஒருத்தர் நீங்க பண்றீங்க உங்க ஐடியில, அதுக்கு கம்பெனி என்ன கொடுக்குறாங்கன்னா 1000 பிவி நீங்க சிங்கிள் இன்வைஸ்ல பண்ணிருந்தீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் எம்ஆர்பி வேல்யூ இருக்கிற ஒரு 9 பவர் டிராப்ஸ் உங்களுக்கு கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதாவது 1000 பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா 1000 பிவி 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி பாருங்க, சூப்பரான ப்ராடக்ட். எல்லாருமே தயவு செய்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் வாங்கிச்சு ஜஸ்ட் ஆஃபர்ல வந்து நீங்க வாங்கினீங்கன்னா கூட நீங்க யூஸ் பண்ணுங்க. டோட்டலா உங்க நரம்பு மண்டலத்தை புதுப்பிக்கிற புத்துணர்ச்சி அளிக்கிற ஒரு ப்ராடக்ட் அது. இந்த ப்ராடக்ட் யாரு வேணாலும் சாப்பிடலாம், யாரு வேணாலும், எல்லாருமே சாப்பிடணும். எல்லாருக்குமே நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கும், ரத்த ஓட்டங்கள் சீராக இருக்காது. வந்துருங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா சார்? தெரியுது சார். 9 பவர் டிராப்ஸ் 1000 பிவி சிங்கிள் இன்வெஸ்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா இது கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டோட பவர் என்னன்னு பாருங்க. மெயினா பாத்தீங்கன்னா அதுல நிறைய அஸ்வகந்தா, ஒயிட் முஸ்லி, ஜெய்பால், கார்சினியா, ஜிங்சன், அற்புதமான ஹெர்பல் மூலிகைகள். இதெல்லாம் அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, குறிப்பாக சொல்ல போனா அந்த நரம்பு மண்டலம் பிரச்சனை வரும், நர்வஸ் பிரச்சனை வரும்போதுதான் செக்ஷுவல் ப்ராப்ளம் வருது, பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும். அவங்களோட ஸ்டாமினாவை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ப்ராடக்ட் அற்புதமா சப்போர்ட். டோட்டலா நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே சூப்பரான ப்ராடக்ட் இது. ரெகுலரா எல்லாருமே சாப்பிடலாம். 5 டிராப் 10 டிராப் வச்சு டெய்லி 2 நேரம் ரெகுலராகவே குடிக்கலாம், இளம் சூடு இருக்கிற தண்ணியில. அற்புதமான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் 1000 பிவி பண்ற எல்லாத்துக்கும் மாசம் மாசம் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். சார் இந்த மாசம் நான் 5000 பிவி என்னோட ஐடியில் பண்ணியிருக்கிறேன் சார், செல்ஃப் பிவியே. ஏன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ண, 15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண 5000 பிவி நான் பண்ணியிருக்கேன்னா 5000 பிவிக்கு 5 யூனிட் கிடைக்கும் உங்களுக்கு. 5 ப்ராடக்ட் கிடைக்கும். 9 பவர் டிராப்ஸ், அதாவது 5000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சேல்ஸ் பண்றவருக்கு 5000 ரூபாய் லாபம் வச்சுங்க. 15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாருன்னா 5000 பிவி வந்துடும். கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க அவரோட லாபம் என்ன. 15,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாரு, 1+1 வித்தாரு, 15,000 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்கம் நம்ம சொன்ன ரீட்டைல் ப்ராஃபிட் 100% எடுத்துட்டாரு. 15,000 ரூபாய் லாபம் சம்பாதிச்சாச்சு அவர் ரீட்டைல் ப்ராஃபிட். இப்போ இந்த 15,000 ப்ராடக்ட் போட்டப்பா செல்ஃப் ஐடியில் போட்டோம்னா 5000 பிவி வந்தது. 5000 பிவிக்கு 5 ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இது சேல் பண்ணாருன்னா 5000 ரூபாய் லாபம். எவ்வளவு லாபம் வச்சுங்க? 15,000 + 5000 ரூபாய். நான் சொல்றது டீமே இல்லாட்டினா கூட சர்வஸ்திரியில காசு சம்பாதிக்கிறது ஒரு விஷயமே இல்லைங்க. அதனாலதான் நான் சொன்னேன், தயவு செய்து ஒரு 5 கஸ்டமராவது இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. 5 கஸ்டமர் 10 கஸ்டமர் இருந்தாலே மாசம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறது சர்வஸ்திரியில ஒண்ணுமே இல்லை சார். நான் திரும்ப 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 ரிப்பீட் பண்றேன். யாராவது ரீட்டைல் ப்ராஃபிட்டே ரீட்டைலே நான் பண்ணலன்னு சொன்னா கொண்டு போய் கொடுங்க, ப்ராடக்ட்டை கொடுத்து பாருங்க. ஒரு 10,000 ரூபாயில பாக்கெட் மணி கிடைக்கும். சர்வீஸ்ல பாக்கெட் மணி, செலவுக்கு காசு கிடைக்கும், சிம்பிளா கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இது ஒரு இன்கம். அப்போ ரீட்டைல் ப்ராஃபிட், ரீட்டைல் அதிகம் பண்றவங்களுக்கு இந்த வருமானம் அதிகமாகும். 10,000 பிவி பண்ணாருன்னா 10 யூனிட் 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கிடைக்கும். 10 ப்ராடக்ட் கிடைக்கும். 9 பவர் டிராப்ஸ். சோ இது ஒரு வருமானம். ரீட்டைல் ப்ராஃபிட் அதிகம் பண்ணக்கூடிய, சேல்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பெரிய விஷயம். ரைட். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இன்கமுக்கு வந்துட்டோம். சூப்பரான ஒரு இன்கமுக்கு வந்தாச்சு. நம்ம கம்பெனியோடைய இந்த பிளான், எந்த கம்பெனி இன்னைக்கு இருக்க 22 வருடம் இந்தியாவில் நடக்கிற அனைத்து தரமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகளுடைய பிளான் கூட கம்பேர் பண்ணுங்க. இப்ப நம்ம சொல்ற இன்கம் கம்பேர் பண்ணுங்க. லீடர்ஷிப் போனஸ்
கம்பெனியோட மொத்த பிவி சேல்ஸில் ஒரு மாசத்துல கம்பெனியில நடக்கிற சேல்ஸில் 30% இந்த பே அவுட் கொடுக்கறதுக்கு மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு கோடி பிவி நடந்திருந்தது அப்படின்னா 30%, 30 லட்சம் பிவி, அதாவது 30 லட்சம் ரூபாயை இந்த லீடர்ஷிப் போனஸ் பிரிக்கிறதுக்காக மட்டும் கம்பெனி எடுத்து வைக்கிறாங்க. மூன்றில் ஒரு பகுதி வருமானம் இந்த ஒரே இன்கம் கம்பெனி கொடுக்குறாங்க இந்த லீடர்ஷிப் போனஸ்ல. என்னது? இப்ப நீங்க எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன ரேங்க் நம்மளுக்கு இருக்குன்னு தெரியும். டைமண்ட் ரேங்க் 100கணக்கான பேர் டைமண்ட் அச்சீவ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் நிறைய பேர் அச்சீவ் பண்ணிக்கிறீங்க. உங்க பேர் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் சொன்னா பெரிய அளவில் போகும். அடுத்தது ராயல் டைமண்ட், நிறைய ராயல் டைமண்ட்ஸ் இருக்கீங்க. கிரவுன் டைமண்ட்ஸ் நிறைய இருக்கீங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30 பேருக்கு 40 பேருக்கு பக்கம் இருப்பீங்க. எக்ஸிக்யூட்டிவ் கிரவுன் டைமண்ட். லாஸ்ட் ப்ரமோஷன்ஸ் கிரவுன் அம்பாசிடர் 6 பேர் இந்த மாசம் அச்சீவ் பண்ணிக்கிறீங்க. 6 பேர் கிரவுன் அம்பாசிடர் முடிச்சிருக்கீங்க. இதான் நம்மளுடைய ப்ரமோஷன் ஸ்ட்ரக்சர். இந்த 6 ப்ரமோஷன். ஓகேங்களா? ரைட். இந்த ஒரு டேபிள், ஒரே டேபிள்ல இந்த இன்கம் நான் சொல்லிடுறேன். ஒரே டேபிள் இந்த 6 ப்ரமோஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி சார் இந்த 6 ப்ரமோஷன்ல என்ன இன்கம் கிடைக்கும்? இந்த டேபிள ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். லீடர்ஷிப் போனஸ் இந்த 30% இப்படித்தான் பிரித்து அளிக்கப்படுகிறது. எப்படி? முதல்ல பாத்தீங்கன்னா ரேங்க், டைமண்ட் ரேங்க். நீங்க இந்த மாசத்துல இருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒருத்தர் டைமண்ட்ங்கிற முதல் ரேங்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா ஏ டீம்ல 15,000 பிவியும் பி டீம்ல 15,000 பிவியும் நடந்திருந்தால் நடந்திருக்கணும். பர்சனல் பிவி 300 பிவி அவருக்கு பண்ணிருக்கணும். இந்த டைமண்ட் நான் சொன்ன இது வரைக்கும் சொன்ன எந்த வருமானத்திற்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் 8 இன்கம் பேசியிருக்கோம். இந்த 8 இன்கமுக்கும் நீங்க உங்க செல்ஃப் ஐடியில ரீபர்ச்சேஸ் பண்ணியிருந்தா தான் அந்த 8 இன்கம் கிடைக்குங்கிற கண்டிஷன் இல்லை. எத்தனை லட்சம் ரூபாய் நீங்க வருமானம் வாங்கினாலும் சரி, டீம் போனஸ் உள்பட, டீம் போனஸ் 1.25 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்துக்கு கிடைக்கும் நான் சொன்னேன். அந்த 1.25 லட்சம் ரூபாய் கூட நீங்க செல்ஃப் பர்ச்சேஸே இந்த மாசம் உங்க ஐடியில ஒரு பிவி கூட போடலினா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த இன்கம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த லீடர்ஷிப் போனஸ்ல எந்த ரேங்கில் நீங்க இருந்தீங்கனாலும் இந்த வருமானத்தை நீங்கள் வாங்குவ 9வது வருமானத்தை நீங்க வாங்குறதுக்கு செல்ஃப் பிவி இங்கதான் பண்ணணும். நீங்க இது வரைக்கும் நீங்க பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நான் முதல்ல சொன்ன ரீட்டைல் ப்ராஃபிட், ரீட்டைல் பண்ணுங்க. ஒரு 5,000 இருந்து 10,000 ரூபாய்க்கு குறைந்தபட்சம் நீங்க ரீட்டைல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும். அதுதான் உங்களுடைய முதல் தகுதி. இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிறதுக்கான முதல் ட்ரைனிங்கே அதில் தான் இருக்கு. அதனால விற்பதற்கு திறமை வேண்டும் சொல்லி உங்க திறமை நிரூபிக்க முடியும். ஏன் முடியாது? 300 பிவின்னு எவ்வளவுங்க? ஒரு 800 ரூபாய் இருந்து 1000 ரூபாய். வீட்டுக்கு வேண்டிய சோப்பு பேஸ்ட்டும் ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலே போதும் 300 பிவி வந்துடும். நீங்க எவ்வளவு வருமானம் வாங்கிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த 8 இன்கம்ல எவ்வளவு இன்கம் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ மினிமம் 300 பிவி. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது கம்பெனியில இந்த 30% பிவில கம்பெனி பிவின்னு ஒன்று இருக்கு, பிரிக்கிறாங்க. 6 வகையா அந்த பிவி 30% பிவி 6 வகையா பிரிக்கிறாங்க. 15% கம்பெனி பிவி, பாக்கி ஒரு 5 இன்கம் இருக்கு. அந்த 5 இன்கமும் 3%. இப்ப இந்த டைமண்ட் ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த மாசம் 15,000 ஃப்ரெஷ் பிவி வந்துருச்சு, 2 சைடு வந்துருச்சு. இதுல பாருங்க ஒரு பிளஸ் பாயிண்ட், நம்மளுக்கு ஒரு 30 நியூ ஜாயினிங் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க 30 பேர் 6,000 ரூபாய் ஜாயினிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. 30 பிவி ஏ டீம்லயும் 30 பிவி பி டீம்லயும் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் புதுசா ஜாயின் பண்ணாலே இந்த டார்கெட் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஜாயினிங் வரும்போது 500 பிவி கிடைக்குன்னு நான் சொன்னேன்னா, ஏ டீம்ல உங்களுக்கு கீழே ஒருத்தர் 6,000 ரூபாய் ஜாயின் பண்ணாருன்னா ஒரு பிசினஸ் பாயிண்ட்டும் 500 பிவி உங்களுக்கு ஆட் ஆகும்னு சொன்னேன். 500 பிவி ஆட் ஆச்சுன்னா ஒரு 30 பேர் ஜாயின் பண்ணா 15,000 பிவி தானா வந்துடும். ரீபர்ச்சேஸ் நடக்கலைன்னா கூட பிவி தர சிஸ்டம் நம்ம கம்பெனியோடது. அது போக ரீபர்ச்சேஸ் சேரும்போது இந்த 15,000 பிவி பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 15,000 பிவி பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த டீம் போனஸ் தனியா கிடைக்கும், அதெல்லாமே தனியா கிடைக்கும். 1,500 டீம் போனஸ் அதெல்லாம் தனியா கிடைக்கும். இந்த கம்பெனி பிவிங்கிற 5% எடுத்து யாரெல்லாம் இந்த கிரைட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களோ, இந்த மாசம் டைமண்ட் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, 15,000 பிவி பண்ணியிருக்காங்க, 300% பிவி பண்ணியிருக்காங்கன்னா இந்த 5% பிவி எடுத்து அந்த டைமண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க கம்பெனி. நீங்களும் டைமண்ட், உங்களுக்கு கீழே ஒருத்தர் டைமண்ட் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு சைடு ஒரு லெக்ல நீங்களும் டைமண்ட், உங்களுக்கு கீழே ஒருத்தர் டைமண்ட் இருக்காரு. வேற எந்த கம்பெனியாவது இருந்தா உங்களுக்கு வருமானம் வருமா? நீங்க மேல இருக்கிறீங்க டைமண்ட் ரேங்க்ல,
உங்களுக்கு கீழே உங்களுடைய ஏ டீம்ல உங்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்தின நபரோ அல்லது உங்க டீம்ல ஒருத்தர் டைமண்டா இருக்கிறாரு, வேற கம்பெனி மார்க்கெட்டிங் பிளான்ல 2 பேரும் ஒரே ரேங்க்ல இருந்தா காசு வருமா? வராது. ஆனா சர்வீஸ்ல வரும். ஏன்னா இது கம்பெனியோட பிவி இருந்து பிரிச்சு கொடுக்குறாங்க, உங்க டீம்ல வர்ற பிவி அல்ல. நீங்க இந்த கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, உங்க கீழ இருக்கிறவரும் கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னா அவருக்கும் இந்த டீம் டைமண்ட் போனஸ் கிடைக்கும், உங்களுக்கும் அந்த டைமண்ட் போனஸ் கிடைக்கும். அடுத்த ரேங்க் எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் 30,000 ஃப்ரெஷ் பிவி. டீம்ல 30,000 பிவி. கீழே யாரும் ப்ரொமோஷன் ஆயிருக்குங்கிற அவசியம் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க, அற்புதமான ஒரு விஷயம். கீழே ஒருத்தர் டைமண்ட் ஆனா தான் நான் ப்ரொமோஷன் ஆக முடியும். 2 சைட்லயும் 2 டைமண்ட் வந்தா தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட். எந்த ரேங்க்ங்கிறது கிடையாது. மொத்தமா 30,000 பிவி, அவ்வளவுதான். அது ஒரே லெக்ல கீழே உங்களுக்கு கீழே ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரே லெக்ல தான் ஒர்க் நடக்குது. அதுல 30,000 பிவி வந்தா கூட உங்களுடைய ப்ரொமோஷன் தடைபடாது. கீழே இருக்கிற சார்ந்து அவர் செஞ்சாதான் எனக்கு காசுங்கிற விஷயம் இல்ல. அவர் சம்பாதிக்கணும், எல்லாம் ஓகே தான். ஏன்னா அவர் சம்பாதிச்சா நம்மளுக்கு வேற இன்கம் இருக்கு, நிறைய இன்கம் இருக்கு. பட் ஒருவேளை அவரால் பண்ண முடியலனா கூட உங்களுடைய மொத்த பிவி தான் கணக்கு. 30,000 பிவி பண்ணும்போது உங்களுக்கு 500 பிவி செல்ஃப் பர்ச்சேஸ். ஒரு 500 பிவினா ஒரு 1,500 ரூபாய்க்கு நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ரீபர்ச்சேஸ், அதாவது உங்க சொந்த ஐடியில் 500 பிவியாவது பண்ணிருக்கணும். அப்பதான் எலிஜிபிள். அப்போ 2 இன்கம் கம்பெனி ஷேர் பண்றாங்க. கம்பெனி பிவி 2%, பிசினஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 3% எடுத்து ஷேர் பண்றாங்க. ராயல் டைமண்ட் 50,000 ஃப்ரெஷ் பிவி, செல்ஃப் பிவி 600 பிவி. அப்போ 3 இன்கமா மாறுது. 3 வகையான இன்கம் கம்பெனி நம்ம இந்த ராயல் டைமண்ட் லெவல்ல பிரிச்சு கொடுக்குறாங்க. கிரவுன் டைமண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா 75,000 ஃப்ரெஷ் பிவி நடந்திருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க 75,000 ஃப்ரெஷ் பிவி பண்ணிட்டீங்க, அடுத்த மாசம் அதே ரேங்கில் இருக்கிறீங்க, அடுத்த மாசம் மறுபடியும் 75,000 பிவி நடந்ததுன்னா அடுத்த மாசமும் இன்னும் எப்பவெல்லாம் ஒரே ரேங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரேங்குக்கு உண்டான பிவி மட்டும் நீங்க மாசம் மாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்கம் தொடர்ந்து மாசம் மாசம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கிரவுன் டைமண்ட் வந்துட்டீங்க, 75,000 பிவி பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் பிவி 700 பிவி பண்ணிட்டீங்க, உங்களுடைய 3 இன்கம். சின்ன ஒரு ஒரே இன்கம் விட்டுருச்சு. இந்த கிரவுன் டைமண்ட்ல சொல்றேன் சார், இந்த கிரவுன் டைமண்ட்ல வந்து 4 இன்கம் வரும். இந்த ஒரு இன்கம் விட்டுருக்கு, நீங்க 3 இன்கம் தான் காமிச்சிருக்கேன். கம்பெனி பிவி, பிசினஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் இங்க விட்டுருச்சு. ஹவுஸ் ஃபண்ட்ங்கிற ஒரு இன்கம் ஆட் ஆகுது. இந்த கிரவுன் டைமண்ட்ல நான் இங்க 3 இன்கம் தான் காமிச்சிருக்கேன். ஹவுஸ் ஃபண்ட் அது 3%. மொத்தம் 4 இன்கம் ஷேர் ஆகுது. கிரவுன் டைமண்ட் லெவல்ல 4 வகையான இன்கம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க அந்த கிரைட்டீரியா மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். 75,000 ஃப்ரெஷ் பிவி, 700 பிவி பண்ணிருந்தீங்கன்னா 4 வகையான. இப்ப நான் 3 தான் காமிச்சிருக்கேன். ஹவுஸ் ஃபண்ட்ங்கிற ஒரு விஷயத்தை நான் விட்டுருக்கேன். ஹவுஸ் ஃபண்ட் இல்ல, ஏதோ ஒன்று கார் ஃபண்ட், சாரி, இந்த இடத்துல கார் ஃபண்ட் கிடைக்கும். கிரவுன் டைமண்ட்க்கு கார் ஃபண்ட்னு ஒரு 3% இருக்கு. ஓகேங்களா? ரைட், ஞாபகம் வச்சுங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு இன்கம் விட்டு இருக்குது, 3 தான் காமிச்சிருக்கேன், ஆனா 4 இன்கம் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் கிரவுன் டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க 1.5 லட்சம் ஃப்ரெஷ் பிவி உங்க டீம்ல வந்திருக்கும். ஃப்ரெஷ் பிவி மாசம் எந்த மாசம் எல்லாம் நீங்க 1.5 லட்சம் பண்றீங்க, அப்போ எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் கிரவுன் டைம் ஒரு தடவை பண்ணிட்டீங்கனாலே எக்ஸிக்யூட்டிவ் கிரவுன் டைமண்ட் ரேங்க் முடிஞ்சது, வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிவி நீங்க மெயின்டைன் பண்ணாலே அந்த ரேங்குக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு வரும். அந்த இடத்துல கவனிங்க, 5 இன்கம் வருங்க. 5 இன்கம். அடுத்த இன்கம் வந்து எக்ஸிக்யூட்டிவ். இந்த இடத்துல ஒரு டிராவல் ஃபண்டும் சேரும், கார் ஃபண்டும் சேரும். இப்ப டிராவல் ஃபண்ட் நான் 3% இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க, அதுக்கு நேரு. அந்த இடத்துல ஒரு கார் ஃபண்ட் மட்டும் ஆட் ஆகும் இந்த இடத்துல. அப்போ மொத்தம் 5 வருமானங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கிரவுன் டைமண்ட் ரேங்க்ல ஷேர் ஆகும். 5 இன்கம். கடைசியா கிரவுன் அம்பாசிடர் 2.5 லட்சம் பிவி, 2.5 லட்சம் பிவி. எந்த மாசம் நீங்க ஃப்ரெஷ்ஷா கம்ப்ளீட் பண்றீங்களோ அந்த மாதம் இங்க கிரவுன் அம்பாசிடர் ரேங்க் வந்தாச்சு. கிரவுன் அம்பாசிடர் ரேங்க் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்க 1000 பிவி பர்சனல் பிவி பண்ணியிருக்கணும். உங்களுக்கு 6 வகையான இன்கம் கிடைக்கும். இனி ஒரு இன்கம் நான் சொன்னல, கார் ஃபண்ட் ஆட் பண்ணலன்னு சொல்லி, அந்த கார் ஃபண்ட் ஆட் பண்ணும்போது 6 டைப் ஆஃப் இன்கம் கிடைக்கும் கிரவுன் அம்பாசிடர். இதெல்லாம் என்ன இன்கம் நினைக்கிறீங்க, அதாவது இமேஜினே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு இன்கம் கிடைக்கும். மினிமம் இந்த கிரவுன் அம்பாசிடர் ரேங்க்ல நீங்க ஒரு 2.5 லட்சம் பிவி மேட்ச் பண்ணும்போது உங்களுடைய மொத்த வருமானம் டோட்டலா நான் சொல்றேன், உங்களுடைய இந்த 10 வருமானம் சேர்த்து ரீட்டைல் ப்ராஃபிட் விட்டுருங்க, பாக்கி இருக்கிற 9 வருமானம் சேர்த்து மினிமம் 1.5 to 2 லட்சம் ரூபா இருக்கும். நான் சொல்றது ரொம்ப மினிமமா சொல்றேன் வருமானம்.
இதெல்லாம் தானா நடக்கும். இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் செய்ய வேண்டியல. சிஸ்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல போற 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் சிஸ்டமேட்டிக்கா, நம்ம இருக்கிற 50 பேர் தான் சார். இந்த 50 பேரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணா தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சியை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நம்மளால உருவாக்க முடியும். 50 பேர் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு, நம்ம தான் பிகினர்ஸ், நம்ம தான் ஃபவுண்டர்ஸ், யாருமே கிடையாது, வேற டீமே கிடையாது, நம்ம தான். நம்ம கையில கிடைச்சிருக்க இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கம்பெனி, அருமையான பொருள்கள், அருமையான ரிசல்ட், எக்ஸலண்ட் மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளான் கையில கிடைச்சு இதை பயன்படுத்தாமல் போனால், சரியாக பயன்படுத்தி சம்பாதிக்காம போனா எவ்வளவு பெரிய ஒரு நம்மளுடைய எவ்வளவு பெரிய இழப்பாக நம்மளுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு செகண்ட். ஸோ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சிஸ்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? சோ இது வந்து 9வது இன்கம். இதுதான் இந்த ஒரு டேபிள் போது உங்களுக்கு டோட்டலா புரியும். ஓகேங்களா? ரைட். கடைசி வருமானம் ராயல்டி கிளப் போனஸ். கிரவுன் அம்பாசிடருக்கு மட்டும்தான் இது ஷேர் ஆகுது. ஒன்லி ஃபார் கிரவுன் அம்பாசிடர்ஸ். கம்பெனியோட மொத்த சேல்ஸ்ல 3% எடுத்து வைக்கிறார்கள். 1 கோடி பிவி நடந்ததுன்னா 3%, 3 லட்சம் ரூபாய் கிரவுன் அம்பாசிடர் லெவல்ல மட்டும் இந்த இன்கம் ஷேர் ஆகுது. அவங்களுக்கு தான் இந்த ராயல்டி கிளப்ங்கிறது கிரவுன் அம்பாசிடர். உதாரணத்துக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நீங்க டைரக்ட் ரெஃபரலா ஒரு 5 பேர்த்த கொடுத்துருக்கீங்க. அதாவது ஏ டீம்ல ஒரு 3 பேர், பி டீம்ல ஒரு 2 பேர், அல்லது ஒன்னு, நான் எப்படி வேணா கொடுத்துருக்கேன். அந்த 2 லெக்ல தான் கொடுக்க முடியும். ஐடி போடும்போது ஏ டீம் பி டீம் மட்டும் தான் கொடுக்க முடியும். நான் ஒரு நீங்க டைரக்ட் ரெஃபரல் காட்டுறதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். நீங்கள் 5 பேர்த்த டைரக்ட் ரெஃபரலா கொடுத்துருக்கீங்க. அதை வந்து 2 லெக்ல பிரிச்சு போட்டிருக்கீங்க. 3, 2, 4, 1 எப்படி வேணா போட்டிருக்கலாம். இப்ப நீங்க கிரவுன் அம்பாசிடர் ஆயாச்சு. ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி 1 பாயிண்ட் தர்றாங்க. நீங்க கிரவுன் அம்பாசிடர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாசம் அந்த 2.5 லட்சம் பிவி கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், சாரி, ஒரு பாயிண்ட் நீங்க எலிஜிபிள். ஒரு கிரவுன் அம்பாசிடர், நீங்க கிரவுன் அம்பாசிடர் ஆயிட்டு இருக்கீங்க. இந்த மாசம் நீங்க 2 லட்சம் பிவி அந்த கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 1 பாயிண்ட். நீங்கள் உங்க டீம் பெருசா இருக்கு ஆல்ரெடி. உங்க டீம் நீங்க அறிமுகப்படுத்திய நபர்கள், நீங்க டைரக்டா அறிமுகப்படுத்திய நபர் ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேருமே கிரவுன் அம்பாசிடர் ஆன மாதிரி வச்சுக்கங்க. நான் சொல்றேன் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கீழே எத்தனை பேர் நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல், நீங்கள் அறிமுகப்படுத்தினவங்க எல்லாம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல வருவாங்க. அதுல எத்தனை பேர் கிரவுன் அம்பாசிடர் ஆயிருக்கான்னு பாருங்க. உங்களை மாதிரியே அவங்களும் கிரவுன் அம்பாசிடர் ஆயிருக்காங்க. இந்த மாசம் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. 2 லட்சம் மேட்ச் ஆயிருக்கு. அவங்களுக்கும் அவங்க கிரவுன் அம்பாசிடர் ஆனா உங்களுக்கு 1 பாயிண்ட். அப்ப 5 பேர் கிரவுன் அம்பாசிடர் ஆனா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்? 5 பாயிண்ட் பிளஸ் நீங்க ஆனதுக்கு 1 பாயிண்ட். அப்ப எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 6 பாயிண்ட் ஆச்சு. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுடைய ஏ என்ற நபர் 3 பேர்த்த ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. அவரோட ஏ டீம்லயும் பி டீம்லயும் ஒரு சைடு 2 பேர்த்தையும் ஒரு சைடு ஒருத்தரையும் ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. அந்த 3 பேரை இவர் தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. அந்த 3 பேர் கிரவுன் அம்பாசிடர் ஆயிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்போ உங்களுடைய 2வது லெவல்ல 3 பேர் கிரவுன் அம்பாசிடர் ஆயிருக்காங்க. அந்த 3 பேருக்கும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் ஆச்சு? நீங்க கிரவுன் அம்பாசிடர் ஆனதுக்கு 1 பாயிண்ட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க நேரடியாக அறிமுகப்படுத்தின 5 பேர் கிரவுன் அம்பாசிடர் ஆயிருக்காங்க. பிடி உங்களுடைய ஏ என்ற நபர் அறிமுகப்படுத்தின 3 பேர் கிரவுன் அம்பாசிடர் ஆயிருக்காங்க. அதுக்கு 1 பாயிண்ட். அப்போ 5, 3, 8 உங்களோட சேர்த்து 9 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி 3 லெவல். புரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். நீங்க அறிமுகப்படுத்தினவங்க எல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் வருவாங்க. அந்த நபர் அறிமுகப்படுத்துகிற அவர் 10 பேர்த்த அறிமுகப்படுத்தினாலும் அத்தனை பேருமே செகண்ட் லெவல். இந்த A1 அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்துறது எல்லாமே பி, அதாவது 3வது லெவல். இப்படி 3 லெவல்ல எத்தனை கிரவுன் அம்பாசிடர் உங்க டீம்ல வர்றாங்களோ அத்தனை பேத்துக்கும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏங்கிறவருக்கு எவ்வளவு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏ என்ற நபர் நீங்க அறிமுகப்படுத்தின நபருக்கு அவருக்கு எவ்வளவு பாயிண்ட் கிடைக்கும்? அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 1 பாயிண்ட். அவருடைய நேரடியா 3 பேர்த்த கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்காரு கிரவுன் அம்பாசிடர். அப்ப 3, 1, 4 பாயிண்ட் அவருக்கு. இது பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இதோட இன்கம் ஒரு ஹியூஜ் இன்கமா இருக்கும். ஏ என்ற நபரை பொறுத்தளவுக்கு அவருக்கு கீழே டைரக்டா 3 பேர்த்த கிரவுன் அம்பாசிடர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதனால 3 பாயிண்ட் பிளஸ் அவரோட பாயிண்ட் 1, 4 பாயிண்ட் அவருக்கு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் கிடைக்கும்? 5, 3, 8, 1, 9 பாயிண்ட். இப்படி 3 லெவல்ல எத்தனை கிரவுன் அம்பாசிடர் இருக்கிறாங்களோ அத்தனைக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனியோட மொத்த சேல்ஸில் 3%, சாரி 2% போட்டிருக்கேன், 3% எடுத்து, உதாரணத்துக்கு 1 கோடி பிவி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி பிவி நடக்குதுன்னா 3%ங்கிறது 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாயை எடுத்து இந்த மாதிரி எத்தனை பாயிண்ட் ஒவ்வொருத்தரும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. கிரவுன் அம்பாசிடர் மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த இன்கம். ஒருத்தர் அவர் மட்டும் கிரவுன் அம்பாசிடர் ஆயிருக்காருன்னா அவருக்கு 1 பாயிண்ட். எனக்கு கீழே நீங்க இந்த மாசமே பாத்தீங்கன்னா என்னோட டைரக்ட் ரெஃபரல்ல 1, 2,
3 பேர் கிரவுன் அம்பாசடர் ஆயிருக்காங்க. என்னோட டைரக்டர் 3 பேர். அப்ப எனக்கு எவ்வளவு பாயிண்ட்ங்க? என்னோடது 1, அந்த 3 பேர்ல இருந்து 3, 4 பாயிண்ட் ஆச்சா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும். டோட்டல் பாயிண்டால அந்த 3 லட்சம் பிவி டிவைட் பண்ணும்போது ஒரு பிவியோட வேல்யூ ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 9 பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் 10,000 ரூபாய்னா 9 பாயிண்ட்டுக்கு 90,000 ரூபாய். அந்த ஏங்கிறதுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அந்த ஏ என்ற நபருக்கு 4 பாயிண்ட் இருக்குது அவர்கிட்ட. அப்போ 40,000 ரூபாய். இந்த பிக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். சிக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். டிக்கு இப்படி அந்த பாயிண்ட் வேல்யூக்கு தகுந்த வருமானம் ரெகுலரா எந்த மாசமெல்லாம் நீங்க மறுபடியும் அந்த 2 லட்சம் பிவி மேட்ச் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அந்த கிரைட்டீரியா கிரவுன் அம்பாசடருக்கான கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்போ உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. வேற எந்த கம்பெனில இருந்தா எனக்கு நான் கிரவுன் அம்பாசடருங்க, எனக்கு கீழே நான் அறிமுகப்படுத்திய நபர் என்னோட ஏடிஎம்ல ஒருத்தர் கிரவுன் அம்பாசடர் ஆயிட்டாருன்னா எனக்கு வருமானமே வராது, கேப் கமிஷன் வராது, கமிஷனே கிடைக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 9வது இன்கம் இருக்குல்லங்க, என்ன பார்த்தோம்? லீடர்ஷிப் போனஸ் பார்த்தோம்ல. நானும் கிரவுன் அம்பாசடர், என்னோட நான் நேரடியாக அறிமுகப்படுத்தின ஒரு கிரவுன் அம்பாசடர் இப்போ இந்த மாசம். அப்ப எனக்கு அந்த டீம் இருந்து காசு வருமா? சாதாரண மார்க்கெட்டிங் பிளானா இருந்தா ஒரே ரேங்கில் இருந்தாலோ நம்மளை விட நம் கீழே இருக்கிற ஒரு மேல் ரேங்கில் இருந்தாலும் 10 பைசா காசு வராது. ஆனா இங்க அப்படி இல்லை, அவருக்கும் வருமானம் வரும். ஏன்னா அவரும் அந்த 2.5 லட்சம் பிவி மேட்ச் பண்ணியிருக்காரு, அவர் இந்த 1000 பர்சன்ட் பிவி பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு பாயிண்ட், எனக்கும் அவர் மூலம் ஒரு பாயிண்ட், எனக்கு 2 பாயிண்ட், அவருக்கு 1 பாயிண்ட். அப்போ அவருக்கு எனக்கு கீழே கிரவுன் அம்பாசிடர்ஸ் நீங்க அதிகப்படுத்த உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்கள் மேலாய் ப்ரமோஷன் ஆகி வர உங்களுடைய வருமானம் அதிகமாகும். உங்களுடைய வருமானம் எந்த விதத்திலும் பாதிக்காத மார்க்கெட்டிங் பிளான் சர்வீஸ் மார்க்கெட்டிங் பிளான். சரிங்களா? இந்த 10வது இன்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா ஒரே ட்ரிபிள் கேட்டா ஒரே ட்ரிபிள் புரியுன்னு சொல்ல வரல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு 9 பாயிண்ட் கிடைக்குது. இந்த ஏங்கிறவருக்கு 4 பாயிண்ட், பிசிடிங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. A1, A2, A3 அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாயிண்ட். அப்போ ஒரு 10,000 ரூபாய் ஒரு யூனிட் வேல்யூ போட்டா கூட எல்லாருக்குமே இவ்வளவு இன்கம் கிடைக்கும். சரிங்களா? ரைட். இது 10 இன்கம். இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டீங்க. இந்த மார்க்கெட்டிங் பிளானை உங்களுக்கு நான் வேண்டாலும் அனுப்பிச்சு கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க திரும்ப பார்த்து இந்த மார்க்கெட்டிங் பிளான் யாரு கேட்டாலும் கடன்னு சொல்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதுதான் லீடரோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஒரு லீடர்னா சார் உட்காருங்க சார், நான் சொல்றேன் உட்காருங்க சார் சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து வச்சு இந்த மார்க்கெட்டிங் பிளான் உங்களால ஃபில் பண்ணி அந்த பேப்பரை கையில் கொடுத்தா அந்த பேப்பரை பார்த்தோன்னே சொல்லணும் சூப்பர் சார், எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்க ஜெயிச்சாச்சு. பிளானோட ஆழத்தை புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டிங் பிளான் இதோட வருமானம் என்ன மாதிரி வருமானம் இந்த ஜனவரில எல்லாம் உங்க வருமானம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிக்க முடியுதா உங்களால? மார்க்கெட்டிங் பிளானோட பவர் இன்னைக்கு புரியாது. இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் வருவாங்க, செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம டீம்லயே நிறைய பேர் அசால்ட்டா இருக்கிறாங்க, ஒரு மாதிரி வர்றாங்க போறாங்க. அவங்களோட நீங்க உங்க இன்கம் ப்ரூவ் பண்ணும்போது நீங்க கற்பனை இந்த லீடர் எல்லாம் எனக்கு கீழே ஜாயின் பண்ணுவாரான்னு நினைக்காத டீம் எல்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கு உங்களுடைய குவாலிட்டி இந்த மார்க்கெட்டிங் பிளானை முழுசா புரிஞ்சுக்கிறதும் அதை ஆழத்தை புரிந்து கொள்வதும் இதை எடுத்து சொல்வதற்கு கற்றுக்கொள்வதும். ரைட். 10 பிளான் பார்த்தாச்சு, 10 இன்கம் பார்த்தாச்சு. ரைட். இனி ஒரு முக்கியமான விஷயம், க்ளோசிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். ஒரு மாபெரும் உலகத்துல மாபெரும் வெற்றி பெற்ற ஒருத்தர், இவரை பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்பர் 1 கோடீஸ்வரராக பல ஆண்டுகள் இருந்தவர். அவர் சொல்லியிருக்க விஷயத்தை பாருங்க. என்னோட ஐடியா இவர் மைக்ரோசாஃப்ட் அந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணி பார்ட்னர் சேர்த்துறதுக்காக பேசுறாரு. நிறைய பேர் 1200 பேர்கிட்ட பேசியிருக்காரு. அதை காமிச்சு கேட்ட போது 900 பேர் அதை நிராகரித்தார்கள். ரிஜெக்டட் மறுத்தார்கள். 300 பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவங்க 300 பேர் பரவாயில்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த 300 பேர்ல வெறும் 85 பேர்கள் தான் ஏதாவது பண்ணணும் சார், கரெக்ட் தான், நீங்க கொஞ்சம் சூப்பரா இருக்கு நம்ம பண்ணிடலாம். 85 பேர் தான், இந்த 300 பேர்லயும் 85 பேர் தான் இதை பண்ணலாங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் அந்த 85 பேர் ஜாயின் பண்ணதுல 35 பேர் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. இந்த ஐடியா இந்த விஷயம் சூப்பரா இருக்கு பண்ணிடலான்னு சொல்லி வந்தவங்க வெறும் 35 பேர். ஆனா கடைசியில் அந்த 35 பேர்லயும் வெறும் 11 பேர் மட்டும்தான் என்னை கோடீஸ்வரனாய் பணக்காரர் ஆக்கினார்கள். எப்படி யார் சொல்றாரு? நம்பர் 1 கோடீஸ்வரர் சொல்றாரு. யாரு? 1200 பேர்த்துக்கிட்ட பேசினவருக்கு 11 பேர் தான் அவர் பணக்காரர் ஆக்கியிருக்காங்க, 1200 பேரும் அல்ல. இதுல என்ன புரியுது உங்களுக்கு? என்ன கத்துக்கொண்டீர்கள்? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது?
ரகசியம் நல்லா இது 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 வந்து அப்பட்டமா 80-20 ஃபார்முலாங்கிறது உலகம் முழுக்க அங்கீகப்பட்டு 1200 பேர்ல 9000 பேருங்கிறது கிட்டத்தட்ட 75%. நீங்க இந்த விஷயத்த சர்வசரி அல்ல, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் ஒரு நபர்கிட்ட பேசினாலும் 100% பேர், கிட்டத்தட்ட 80% பேர் அதை மறுப்பார்கள், ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரிஜெக்ட் பண்றதே நிறைய பேர் ஃபைல கீழே போட்டு ஓடி போயிருவாங்க, வேற தொழிலுக்கு வேலைக்கு போயிருவாங்க. 900 பேர் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் 300 பேர் எடுத்திருக்காங்க. அதுல பாருங்க, அதான் 75-25 தான் அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குது அவருக்கே. அந்த 300 பேர்ல எவ்வளவு பேருங்க? 4 to 32, கிட்டத்தட்ட அதே 20% தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. 300 பேர் சரின்னு சொன்னவங்கல 85 பேர் தான் இவரோட ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த 85ல கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே 35 பேர் கூட ஜாயின் பண்ணி ஃபுல்லா சீரியஸா ஒர்க் பண்ணாங்க. அதுலயும் 11 பேர் மட்டும்தான் இவரை கோடீஸ்வரர் ஆக்கினா. அப்போ சர்வசரியில நீங்க ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு வேணும்? 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னு தெரியாது. இந்த 2 பேருக்காக நீங்க எத்தனை பேர்த்துட்டு பேசணும்? உங்களுடைய நேரடியா உங்களுடைய லிஸ்ட்ல ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எத்தனை பேர்த்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கோம், எத்தனை பேர்த்துக்கிட்ட அந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் ப்ராப்பரா இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது எத்தனை பேர் டெய்லி அப்டேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப் தான், டெய்லி செய்ய வேண்டிய ஸ்டெப் தான். டெய்லி எப்படி பல்லு விளக்குறோமோ அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து வச்சு யார்கிட்ட பேசியாச்சு, யார்கிட்ட பேசணும், பேசியாச்சு முடிச்சாச்சுன்னா அவர் ஜாயின் பண்ண மாட்டாருன்னு உறுதியாக தெரிஞ்சா அதை கட் பண்ணிட்டு புதுசா ஒரு நபர் ஞாபகம் வந்துன்னா அந்த நம்பர் லிஸ்ட்டை ஆட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் அப்டேட்டிங். எத்தனை பேர் சார் மாசம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே சீரியஸா இருந்தா இந்த வேலை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அன்றாட உங்க ஆபீஸ் எப்படி விர்ச்சுவல் ஆபீஸ்ல உங்க ஐடி நம்பர் பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணி ட்ரீயை பாக்குறீங்களோ, இன்கம் எவ்வளவு வந்திருக்குது, பிளான் என்ன வந்திருக்குது, ப்ராடக்ட்ல என்னென்ன புது ப்ராடக்ட் வந்திருக்குது, எப்படி உங்க ஆபீஸ் உங்க விர்ச்சுவல் ஆபீஸ் ஓபன் பண்ணி பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய டைரியை உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கணும். எத்தனை பேர் நீங்க லிஸ்ட் வச்சிருக்கீங்க கையில? எத்தனை 200 பேர், ஒரு 300 சார் 100 பேர் லிஸ்ட் கையில் இருக்குன்னு சொல்றேன். எத்தனை பேர் நம்பிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. சார் போக போக பாத்துக்கலாம் சார், ஞாபகம் வர சொல்றேன், நீ பேசுங்க, அதுல யூஸ் கிடையாதுங்க. 11 பேர் கோடீஸ்வரர் ஆகி நம்பர் 1 கோடீஸ்வரர் ஆகிறதுக்கே 11 பேர் சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுக்கு 2 பேர் அல்லது 4 பேர் போதும். இந்த 4 பேருக்கு எத்தனை பேர்கிட்ட பேச வேண்டியது வரும்னு யோசிச்சு பாருங்க. பேசுறோமா சார்? 10 பேர்கிட்ட பேசி 10 பேர் இல்லைன்னு சொன்னா 11 அவர்கிட்ட பேசுறதே இல்லை. இந்த ஒர்க் சார் எங்க சார் எல்லாத்திட்டையும் பேசின யாருமே இல்லைன்ட்டாங்கன்னு தூக்கி போட்டுட்டு போறவங்க தான் 99% பேரும். 2 வருஷம் ஆச்சு சார் எனக்கு இந்த ஸ்டேஜ் வரது, 2 வருஷம் ஆச்சு. எத்தனை பேருக்கு நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னுடைய நேரடியாக தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட இல்லை என்னோட டீம்ல. நான் எத்தனை பேருக்கு பேசியிருப்பேன்? கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல பேசியிருப்பேன். அவ்வளவுதான் நானே அவ்வளவுதான் பேசியிருக்கேன். 2 வருஷத்துல நான் பேசுனதே அவ்வளவுதான். பேசுறதுக்கு முடியல எனக்கு. அதுக்கு மேல என்னோட டைரக்டர் பாக்குறதுக்கான டைமே இல்லாம போச்சு. கீழே வந்த டீம் மூலம் மல்டிபிள் ஆகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய டீம் நம்மளுக்கு இருக்குதுன்னா காரணம் அது உங்களுக்கும் நடக்கும். ஆனா பேசுறது மட்டும் நிறுத்து. இப்பவும் நான் பேசிட்டு இருக்கேன், புதுசா பேசுது. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. யாரு வர்றாங்கிறத பத்தி கவலையே கிடையாது. இதுல இப்ப பில் கேட்ஸ்க்கு எப்படி ஒரு 11 பேர் கிடைத்தார்களோ அதே மாதிரி ஒரு 11 பேர் இல்லாட்டி கூட ஒரு 4 பேர் எனக்கு கிடைப்பார்கள். இன்னைக்கு கிடைச்சிருக்காங்கல்ல. எப்படி கிரவுண்ட் அம்பாசிடர் ஆனாங்க இத்தனை பேரும்? சார் நல்லா யோசிங்க. நான் கிரவுண்ட் அம்பாசிடர் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 14 மாசம் ஆச்சு. எனக்கு கீழே இருக்கிறவங்க கிரவுண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்கு 2 வருஷம் காத்திருந்திருக்கேன் நான். நீங்க காத்திருக்க தயாரா? நீங்கள் காத்திருக்க தயாரா? அந்த அளவுக்கு பொறுமையும் விடாமுயற்சி உங்ககிட்ட இருக்கா? பேச மாட்டோமா சார்? உங்க வாழ்க்கையில மாசம் 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 100% நான் கேரண்டி தர்றேன். 1000 பேர்த்துக்கிட்ட பேசிடுவீங்களா? 1000 பேர்த்துக்கிட்ட என்னோட டைரக்ட் ரெஃபரல் அல்லது வேண்டாம் சார் 500 பேர் நான் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றேன். சொந்த பந்தம், மாமன், மச்சான், ஃப்ரெண்டு அவங்க சேரலாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் சீரியஸா போய் இந்த பிளான் அவங்களுக்கு கொடுத்து அல்லது இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வச்சு இந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறேன். அது வரைக்கும் நான் திரும்பி பார்க்க போறது இல்லை. 500 பேர்த்துட்டு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் டைரியே திரும்பி பார்ப்பேன் என்று நீங்க ஒரு முடிவு மட்டும் எடுத்தா போது நீங்க ஜெயிக்கிறது. அது ரகசியம் என்று எதுவும் இல்லை. வெற்றி பெறுவதற்கு ரகசியம் என்று எதுவும் இந்த உலகத்தில் கிடையாது. ஒரே விஷயம் தான், இதுதான் ஃபார்முலா 80-20. எந்த விஷயத்தை சர்வஸ்ரீ மட்டுமல்ல, தங்கமான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டே கொடுத்தாலும், சூப்பரான விஷயமாக இருந்தால் கூட 100 கிட்டத்தட்ட 80% பேர் அதை மறுப்பார்கள், கேலி செய்வார்கள். 20% தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த 20ல மறுபடியும் 80% உள்ள வரமாட்டாங்க. ஐடி போடுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. உள்ள வந்தவங்கள்ல 80% சக்சஸ் ஆக மாட்டாங்க. அது 2 பேரோ 4 பேரோ தான் கிரவுண்ட் அம்பாசிடர் மட்டுமில்ல அவங்க லைஃபில் செட்டில் ஆவாங்க. அப்படி ஒரு 4 பேர்த்த லைஃபில் செட்டில் பண்ணீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன?
பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் அவர் கொடுத்திருக்காரு. அவர் என்ன செஞ்சாரா சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு 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 மொத்த இதுவே சொல்லிட்டாரு. இது புரியுற ஒருத்தர் எப்படி சார் ஒரு பிசினஸ் விட்டு வெளியே போவார்? ஒரு பிசினஸ் விட்டுருங்க, சர்வீஸ் சொல்லல, எந்த வாய்ப்பு நீங்க எடுத்தினாலும் இதுதான் ஃபார்முலா. 10 பேர்த்து பேசி 10 பேர்த்துமே பதில் சொல்லல அப்படின்னா தூக்கி போட்டு போறீங்களா? 11வது ஆளை உங்களால் பார்க்கிற கட்ஸ் உங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். கட்ஸ் இருக்கு சார். நான் 50 பேர்த்து பேசிட்டேன். 50 பாரு, கவலை இல்லை சார், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அடுத்த 2 ஆண்டுகள் என்பது 500 பேர் என்னோட டைரக்டர் பார்க்க வரைக்கும் நான் ஓய போவதில்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணக்காரராவதை ஒருவராலும் தடுக்க முடியாது. எழுதி வச்சுங்க. அதான் திரும்ப 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 நான் சொல்ற விஷயம். 2021 ஜனவரியில் உங்கள் வருமானம் 1 லட்சமாக இருக்கும். மினிமம் இதுலயே 5 லட்சம் வாங்க போறவங்க இருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. நான் மினிமம் 1 லட்சம் ரூபாய் இருக்கும். இந்த சிஸ்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். என்ன சிஸ்டம்? நீங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. ஆனா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. என்னன்னு பாருங்க சார். இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது நம்ம தான். எப்படின்னு பாருங்க. சக்சஸ் சிஸ்டம் என்னது? சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 5000 to 10,000 ரூபாய் நீங்கள் ரீட்டைல் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கணும். அதாவது ஒரு 4 to 5 பேருக்கு நீங்க ப்ராடக்ட் கொடுத்திருந்தாலே ஒரு 5000 இன்கம் பார்த்துடலாம். இதை நீங்க செஞ்சிருக்கணும். 2 காரணங்களுக்காக இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் என்பது ரொம்ப 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 முக்கியம். குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபாய் நீங்க ரீட்டைல் ப்ராஃபிட் வாங்கிருக்கணும். ஒரு 4-5 பேருக்கு ப்ராடக்ட் கொடுத்தாலும் 5000 வந்துடும். என்னதுனால நிறைய பேர் ரீட்டைல் பண்றது இல்லை தெரியுங்களா? கூச்சம், வெக்கம். நான் கொண்டே கொடுத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதான் முதல்ல நம்ம பார்த்தோம் ஒரு ட்ரைனிங்ல பார்த்தோம்ல, என்டிஓ ட்ரைனிங்ல, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் கொண்டே கொடுத்து ப்ராடக்ட் கொடுத்து ஏதாவது டவுட் கேட்டு என்னால சொல்ல முடியலன்னா என்ன ஆயிருப்போது? இவ்வளவு நல்ல பொருளை கொடுத்து என்ன டவுட் வந்துட போகுது? அங்க போய் அங்க உட்காந்துட்டு உங்க அப்ளைன் ஃபோன் பண்ணி டவுட் கேளுங்க. சார் இந்த ப்ராடக்ட் கேட்கறாங்க சார், இந்த மாதிரி வயசு அவருக்கு, இந்த மாதிரி ஒரு முழங்கால் வலி இருக்குது, என்ன சார் கொடுக்குறதுன்னு அவர்கிட்ட கேட்க கூடாதா? ஒரு 5000 to 10,000 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் நீங்க பண்றதா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். எத்தனை பேரால செய்ய முடியும் இது வர்ற மாசம்? ஒரு மினிமம் 5000 ரூபாய், 10,000 கூட சொல்ல 5000 ரூபாய். ஒரு 5 to 10 பேருக்கு நீங்க ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு வாயை திறந்து பேசுறதுக்கு நீங்க தயாரா இருந்தால் மட்டும்தான் நீங்க டீமவே வழி நடத்த முடியும். இல்ல சார் அப்படியெல்லாம் நான் போய் எப்படியெல்லாம் யார்கிட்ட ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் சான்ஸே இல்லை. முதல் குவாலிட்டியா தான் பேச முடியும். ஒரு நல்ல சேல்ஸ்மேனா உங்களை நான் வாழ்நாள் முழுக்க ப்ராடக்ட் வித்துட்டுருங்கன்னு நான் சொல்லல. ப்ராடக்ட் விற்கிறதல்ல இங்க நோக்கம். அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணும். தயங்காம ஒரு பொருளை பற்றி பேச நீங்க தெரிஞ்சாதான் சார் இதான் சார் நோனி கிட்டோன்ஸ், அதுதான் சார் எங்க சோப்பு, இதான் நம்ம ப்ராடக்ட், சர்க்கால்ங்கிற ப்ராடக்ட், இதுதான் எங்க ப்ராடக்ட். இதுல 3 வகையான இன்கிரிடியன்ஸ் இருக்கு. குளுக்கோசமைன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, கால்சியம் இருக்கு. ஒரு எலும்போட வளர்ச்சிக்கும் ஜாயின்களுக்கும் முக்கியம். இப்படிங்கிற விஷயத்த பேசணும்னால யார்கிட்ட போய் பேசுவீங்க? நீங்க ஒரு கஸ்டமர் தான் பேச முடியும். நீங்க ப்ராடக்ட்டை நம்பலைன்னா நீங்க யார்கிட்டையும் ப்ராடக்ட் விற்க போறது கிடையாது. நீங்க நம்பாத ஒரு பொருளை நீங்களும் வாங்க போறது கிடையாது, அடுத்தவங்களுக்கு விற்க போறது கிடையாது. அடுத்தவங்களுக்கு ப்ராடக்ட் விற்கலைன்னா உங்களுக்கு டீமும் டெவலப் ஆக போறது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மினிமம் ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் 10,000. அதுக்கு மேல உங்க கெப்பாசிட்டி. சார் 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறவங்க உங்க லீடர் இருக்காருல்ல இதுல. ஏன் நம்ம டீம்ல நிறைய பேர் 10,000, 20,000, 50,000 வாங்கி இப்ப இருக்க நிறைய கிரவுன் அம்பாசிடர்ஸ், நான் சொல்ற கிரவுன் அம்பாசிடர் லெவல் சொல்லிட்டு இருக்கேன். 20,000, 30,000, 40,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர். ஏன் அவங்க எல்லாம் கிரவுன் அம்பாசிடர் ஆனாங்க தெரியுமா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க கூட வந்து 1 வருஷம் ஆனவங்க இருக்காங்க, 8 மாசம் ஆனவங்க இருக்காங்க, 6 மாசம், 1.5 வருஷம் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இத்தனை காலம் இந்த பிசினஸ்ல பிடிச்சு நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் தான். அவங்க எப்படி ஒரு நல்ல சேல்ஸ்மேனாக இருக்க முடிந்தது? ஒரு பாமரன், ஒரு எந்த விதமான நாலேஜும் இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் போய், ஐயா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சாப்பிடுங்க, விவசாயம் இந்த மாதிரி விவசாயம் போட்டிருக்கிறீங்க, இதை பேசுற அளவுக்கு அந்த கட்ஸும் அந்த சார் என்ன உள்ளுக்குள்ள 100% உண்மையை நான் பேச என்னால முடியுதுங்கிற அந்த ட்ரைனிங் இருக்குது. அங்கதான் கிடைக்கும் உங்களுக்கு. நான் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் ஒரு கேட்டுக்கலாம். அதை நடைமுறைப்படுத்துறது நீங்க ப்ராடக்ட் கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரட்டு கொடுக்கும்போது தான் அவர் கேட்கிற கேள்விக்கு பிராக்டிகலா நீங்க பதில் சொல்லும் பொழுது மட்டும் நீங்கள் ஒரு அணி தலைவராக உருவாகிறீர்கள். ரீட்டைல் ப்ராஃபிட்ங்கிற இந்த வேலையை கம்பல்சரி எல்லாம் பண்ணுங்க. 5000 ரூபாய் இருந்து குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் தான் ரீட்டைல் ப்ராஃபிட் பண்ணி இருக்கணும். செகண்ட் இன்கம், செகண்ட் சிஸ்டம். இது எல்லாரும் ஃபாலோ பண்ண வேணாம். எதிர்பார்க்குற இங்க இருக்க ஃபவுண்டர் லீடர்ஸ் அனைவரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஜனவரியில 1 லட்சம் ரூபாய் வரலனா ஏன் வரல சார்? நீங்க சொன்ன சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரல, ஏன் வரலன்னு நீங்க கேட்கலாம். செல்ஃப் பிவி நான் வச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற அத்தனை நீங்க என்ன ரேங்க்ல இருக்கிறீங்க எனக்கு பிரச்சனை கிடையாது. பிசினஸ்ல வந்துட்டீங்க, பிசினஸ் சக்சஸ் பண்றது முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா கூட இருக்கலாம், டைமண்டா இருக்கலாம், அல்லது கிரவுன் அம்பாசிடர் இருக்கலாம், பத்தி கவலை இல்லை.
செல்ஃப் பிவி உங்க ஐடியில மாசம் 1000 பிவி நீங்க பண்ணிருக்கணும். ஒண்ணு வேண்டாம், ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி 5000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா உங்க பிவி எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 2000 பிவி இருக்கும். 2000 போடுங்க, 1500 பிவி இருக்குமா? 5000 ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் வித்துருந்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு லாபம். 5000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 1500 இருந்து 2000 பிவி கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. நான் சொல்றேன், வெறும் 1000 பிவி மாதம் தவறாமல் உங்க ஐடியில நீங்க போடணும். வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் என்னெல்லாம் இருக்கு நம்ம சர்வஸ்ரீல? சோப்பு இருக்குது, பேஸ்ட் இருக்குது, ஹேர் ஆயில் இருக்கு, ஷாம்பு இருக்குது, ஃப்ளோர் கிளீனர் இருக்கு, டாய்லெட் கிளீனர் இருக்கு, ரைஸ் பிரான் ஆயில் இருக்குது, டீ தூள் இருக்குது. நான் சொல்றேன் உள்ள சாப்பிடுறதே சொல்லல, நீங்க மளிகை கடையில வாங்குற பொருள் சொல்லிட்டு இருக்கேன் நான். நாப்கின் இருக்கா இல்லையா? வீட்டுல நாப்கின் யூஸ் பண்றாங்களா இல்லையா? இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கினாலே 2000 ரூபாய்க்கு 1500 2000 ரூபாய்க்கு மாசம் கடையில வாங்காம நீங்க வாங்குறீங்களா? இப்போ எத்தனை பேர் வாங்குறீங்க? இது வரைக்கும் வாங்கலைன்னா கூட கவலை இல்லை. தயவு செய்து இன்னிலிருந்து மாசம் 1000 பிவி வீட்டுக்கு வாங்கினாலும் சரி, நீங்க வாங்கி வெளியே ரீட்டைல் பண்ணி போட்டாலும் சரி, 1000 பிவி கண்டிப்பா பண்ணிருக்கணும். இனிமேல் நடக்கிற எல்லா ட்ரைனிங்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த வார்த்தை. எல்லா ட்ரைனிங்கும் 1000 பிவி யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ட்ரைனிங் இருக்கு. மந்த்லி ட்ரைனிங். செல்ஃப் பிவி 1000 பிவி பண்ணிருக்கணும். இது ஒரு ட்ரைனிங் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க 1000 பிவிங்கிறது கம்பல் ஏன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சரி நீங்க ரீட்டைலாவது பண்ணித்தான் நீங்க 1000 பிவி எடுப்பீங்க. செல்ஃபாவே 1000 பிவி போடுறது வாய்ப்பு இல்லை. பண்ணுவா, முடிஞ்சா நீங்க செல்ஃபா கூட பண்ணலாம், அதை பத்தி கேட்கல. ஆனா 5000 ரூபாய்க்கு ரீட்டைல் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துருந்தீங்கன்னா 1500 பிவி உங்க கையில் இருக்கும். அந்த 1000 பிவி கம்பல்சரி நீங்க லீடரா இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா எந்த ரேங்க்ல நீங்க இருக்கிறீங்கன்னு கவலை இல்ல, 1000 பிவி நீங்க பண்ணிருக்கணும். எனக்கு இந்த இருக்கிற 50 பேர்ல 5 பேர் தான் சார் இந்த சிஸ்டத்தை நாங்க ஃபாலோ பண்ணுவோம் சொன்னா கூட அந்த 5 பேரையும் ஜெயிக்க வைப்பது எனது கமிட்மெண்ட். நான் இந்த சிஸ்டத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன்னு எனக்கு சொல்லுங்க போதும். நாளைக்கு உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு இதே தான் நான் ஃபாலோ பண்ண போறோம். உங்களுக்கு கீழே வர்றவரை இதை நம்ம செய்ய சார் என்ன சொல்றேன், நான் உங்க டீம்ல 50 பேர் இருக்காங்க, வேண்டாம் 5 பேர் போதும். 5 பேர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றவங்க போதும். நாளைக்கு வர்றவங்களை நம்ம ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியது நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த 50 பேர்த்தோட டார்கெட். உங்களுக்கு கீழே வர்றவங்களுக்கு இதவே தான் நம்ம கத்துக் கொடுக்குறோம். ரைட். மாதம் குறைந்தபட்சம் 2 பேரையாவது டைரக்ட் ரெஃபரலா நீங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம். 30 நாள்ல நீங்க எத்தனை பேர் வேணாலும் பேசுங்க, 1500 ரூபாய்க்காவது 2 டைரக்ட் நபர்களை நீ கொண்டு வந்திருக்கணும் உள்ள. அப்பதான் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல நீங்க பார்த்து வேலை செய்யறீங்களுக்கான அடையாளமே 2 டைரக்ட் ரெஃபரல் நீங்க கொண்டு வந்திருக்கணும். 1500 வந்திருக்கலாம், 3000 வந்திருக்கலாம். இது என்ன வாழ்நாள் முழுக்க செய்ய போறோமா? மாசம் 2 பேர் வாழ்நாள் முழுக்க செய்ய போறோமா? அதிகபட்சமான அந்த டிசம்பர் வரைக்கும் தான். அதுக்கு மேல நீங்க செய்ய வேண்டியது வராது. டீம் உங்களை தேடி வரும். உங்களுடைய நேரடியாக 2 பேர்களை ஒரு மாதத்திற்கு 2 பேர் நீங்க அறிமுகப்படுத்தணும். இத கூட ஒருத்தர் செய்ய முடியல. 2 பேர் சார், அது 2 எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு அவர் ஆசைப்படுறதுல எந்த அர்த்தமே கிடையாது. இப்ப நான் சொன்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 3 விஷயம் சொல்லிருக்கீங்கல்ல, இந்த 3 விஷயத்துல ஏதாவது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? எத்தனை பேர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம்? இப்ப நார்மலா சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல, செய்யறமா சார். இன்னும் இருக்கிற 6 மாசம், ஜூன்ல இருந்து கட்ட 7 மாசம், இந்த டிசம்பர் வரைக்கும் மாசம் 2 டைரக்ட் ரெஃபரல் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 14 பேர், 7 மாசத்துக்கு 14 பேர். இந்த 14 பேர் உள்ள வந்தா நீங்க ஜெயிச்சாச்சுங்க. நான் டைரக்ட் ரெஃபரல் 14 பேரை லெஃப்ட்ல 7 பேர் ரைட்ல 7 பேர் பிரிச்சு போட்டீங்கன்னா நீங்க டீம் செட் ஆயிருச்சுங்க. நான் ஆனா இந்த 2 பேர்த்த கொண்டு வரதுக்கு நீங்க 20 பேர்த்துட்டு பேசணும். உங்க டைரக்ட் ரெஃபரல் 20 பேர்த்துக்கு பிளான் கொடுத்தீங்கன்னா தான் 2 பேர் உள்ள வருவாங்க.